இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் கடைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே இருக்கு, அஷ்யூர்டு கிஃப்ட் இருக்கு. மற்ற ஷாப்பை விட பெஸ்டான பிரைஸ்ல வந்து கொடுக்க முடியுது. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் வெறும் 5000 ரூபாயில இருந்து இருக்கு. லாஸ்ட் டைம் பார்க்காத நிறைய ப்ராடக்ட் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. அதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபீஸ் தான் அதனுடைய காஸ்டிங். எந்த பட்ஜெட்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரிவர்ஸ் டெஸ்க்டாப் போறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு புது டெஸ்க்டாப் கம்மி பட்ஜெட்ல ஒன்று கிடைக்குமா, 10000 ரூபாய் அதனுடைய காஸ்டிங். இது கீபோர்ட் மவுஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15500 ரூபாய் காஸ்டிங் வரும். வித் 1 இயர் வாரண்டியோட வந்துடும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி இந்த மானிட்டர்ல இருக்கு. மோஸ்ட்லி பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிரிண்டருமே நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம். ரொம்ப சின்னதா ஒரு குட்டியா ஒரு பிசி, நம்ம லாஸ்ட் வீடியோல கூட ஒரு பிசி பார்த்தோம். ஈஸியா ஒரு கவர்ல போட்டு பேக்கெட் போட்டு எடுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு வந்து இதனுடைய சைஸ் இருக்கும். மாதிரி பார்த்தீங்கன்னா 12700 ரூபாய், 60% அண்ட் அபோவ் ஆஃபர் கொடுத்துருக்கோம். இதுக்கு வீடியோ ஷாப் மூலமா இது பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 16 GB பிரிண்டர் ஃப்ரீயா இருக்கு. ஸோ உங்களுடைய பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். ஒரு தடவை பிசினஸ் பண்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு தேவை ரெகுலர் பிசினஸ். உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருக்கிறோம். கேமிங் மதர் போர்ட்ஸ் எல்லாமே கையில் அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. 2300 ரூபாயில இருந்து அப் டு நியர்லி வந்து 25000 30000 ரூபாய் வரைக்கும் மதர் போர்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. சிஸ்டம் அப்கிரேடேஷன், எக்ஸ்சேஞ்ச், சர்வீஸ் எல்லாமே இங்க வந்து ஒன் ரூஃப்ல உங்களுக்கு எல்லாமே நடந்துரும். உங்களுக்கு அது வாரண்டி கவர் ஆயிடும். இது டுவல் ஃபேன். இது போட்டோல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சைக்ளோன் மாடல் நம்பர். கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 999 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. வெறும் 200 ரூபாய் வித் RGB லைட்டிங்ஸ் கொடுக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே கேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஷாப் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 450 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஸ்பீக்கர் கேமரா பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்கும். கம்பெனி 1 இயர் வாரண்டி கொடுத்துறாங்க. வீடியோ ஷாப் மூலமா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களால் என்ன பெஸ்ட் பிரைஸ் இன்வெஸ்ட் பண்ணி தர முடியுமோ அந்த பிரைசிங் கொடுத்துருவோம். ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு. நீங்க சப்போஸ் வீடியோ ஷாப் பார்த்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இது 199 ரூபீஸ்ல உங்களுக்கு பில்லிங் ஆயிடும். 4000 ரூபாய் MRP. இதனுடைய ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1999 தான் இதனுடைய செல்லிங் பிரைஸ். இதனுடைய காஸ்டிங் வந்து 12700 ரூபாய் MRP, செல்லிங் பிரைஸ் 4900. இது வந்து கர்வ்டு மானிட்டர் 32 இன்ச்சஸ். இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 699 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு. 1300 ரூபாயில இருந்து அப் டு வந்து 13-14,000 வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. டாப் பாட்டம் எல்லாமே ஃபுல்லி கிளாஸ்ல இருக்கும். குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம பிரைசிங் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபாஸ்ட் செல்லிங் மூவிங் இது இந்த ப்ராடக்ட். ஒரு 10,000 ரூபீஸ்ல இருந்து லேப்டாப் ஸ்டார்டிங். ரிவர்ஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 21 டேஸ் வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துருவோம். ThinkPad சீரிஸ்ல பாத்தீங்கன்னா T460 அப்படின்ற மாடல் அவைலபிள் இருக்கு. ஒரு 15-20 நம்பர் ஸ்டாக் தரும். NVMe ஹார்ட் டிஸ்க் அண்ட் 8 GB RAM இருக்கு. டச் ஸ்கிரீன் வித் கீபோர்ட் தனியா எடுத்துக்கலாம். நீங்க டேப் தனியா எடுக்கிறதா தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம். லேப்டாப் பொறுத்த நம்ம எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து 1 ரூபீஸ் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருந்து வேற லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தி சென்னை கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோடம்பாக்கம் பொன்மணி மாளிகை பக்கத்தில் தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. இந்த ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர் சம்பந்தமான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 25 ரூபாய் அக்சசரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு கம்ப்யூட்டர் நீங்க ரெடி பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த ஷாப்ல எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 5000 ரூபாயில வந்து நீங்க ஒரு டெஸ்க்டாப்பே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வந்துட்டு இவங்க கிட்ட எல்லா விதமான கம்ப்யூட்டர் அக்சசரிஸா இருக்கட்டும், லேப்டாப்ஸா இருக்கட்டும், ஹெட்போன்ஸ், கிராபிக்ஸ் கார்டு, ரேம், ஹோம் தியேட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனை விட இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல நீங்க வாங்கலாம். ஸோ ஆல்ரெடி போட்டு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை பார்த்துருந்தீங்க, நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல காட்டாத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்ற இடத்துல வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோ. கண்டிப்பா இதுவும் பெருசா தான் இருக்கும், வேற வழி இல்ல. ஏன்னா ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொருள் இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம காட்டதை விட இந்த தடவை இன்னும் எக்கச்சக்கமான பொருள் கடைக்குள்ள நிக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருளை வந்து குவிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே வந்து இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் கடைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரியே தி சென்னை கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொருளை குவிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு கம்ப்யூட்டர் அக்சசரிஸ்ல இருந்து பெரிய லெவல் கம்ப்யூட்டர் வரைக்கும் இங்க நீங்க பில்ட் பண்ணலாம். நார்மல் டெஸ்க்டாப், லேப்டாப்ஸ், கேமிங் பிசி, கேமிங் லேப்டாப்ஸ், மைனிங் பண்றதுக்கான கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு எக்ஸைட்டிங்கான நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க.
இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா பில் போடும்போது நம்ம சேனல் பேரை வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல் பேரை சொல்லுங்க. ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே இருக்கு, அஷ்யூர்டு கிஃப்ட் இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லனா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. ஓகேவா? சோ எல்லா விதமான கம்ப்யூட்டர் அக்சஸரீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பிரைஸ்ல நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த ஷாப்புக்கு வரலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு காம்படிட்டர் அப்படின்னா இந்த தி சென்னை கம்ப்யூட்டர்ஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்களோட பிரைசிங் அப்படி ஒரு பல்கான குவான்டிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் நம்பரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் மார்ஜின்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களால வந்து மற்ற ஷாப்பை விட பெஸ்டான பிரைஸ்ல வந்து கொடுக்க முடியுது. சோ அதனாலதான் இந்த ஷாப் வந்துட்டு இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப்பே வந்து ரீசெண்டா வந்து நம்ம இங்க அப்கிரேட் பண்ணிருந்தோம். சோ ஆல்ரெடி நான் பழைய வீடியோலயே சொல்லியிருப்பேன். பர்சனலா வந்துட்டு நான் என்னோட சிஸ்டம் வந்து அப்படியே அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் இங்க தான் வர்றேன். சோ உங்களுக்கும் இந்த ஷாப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க இங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் வியூவர்ஸ், நான் லைன் முகமது அலி, சென்னை கம்ப்யூட்டர்ஸ். ஏற்கனவே நம்ம வீடியோ ஷாப்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இது ரெண்டாவது வீடியோ நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கம்ப்யூட்டர்ல நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது இல்லாம வேற என்னென்ன ப்ராடக்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்றது காமிக்கிறதுக்காக தான் செகண்ட் பார்ட் நம்ம வந்து போடுறதுக்காக பிளான் பண்ணோம். என்னென்ன பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வீடியோ பார்த்தவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிறோம். கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் அசசரிஸ் எண்ட் டு எண்ட், அதாவது மினிமம் 5500 ரூபாய் டெஸ்க்டாப்ல இருந்து அப் டு 5 lakhs வரைக்கும் டெஸ்க்டாப்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மைனிங் பிசி, ஹையர் அண்ட் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், கம்ப்யூட்டர் அசசரிஸ், லேப்டாப் பர்சரிஸ், சிசிடிவி கேமராவோட ப்ராடக்ட், ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் வந்து பிரிண்டர்ஸ், அண்ட் கிராபிக்ஸ் கார்டு, கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்ன ப்ராடக்ட் வருமோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது சென்னை கம்ப்யூட்டர்ஸ் வந்து 2007ல இருந்து நாங்க ஃபீல்ட்ல இருக்கிறோம். இது ஆக்சுவலி தனியா வந்து நான் ஒரு ஆள் ஆரம்பிச்ச கம்பெனி. 2007ல வந்து ரொம்ப சின்னதா 10x10 ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய ஷோரூமா வந்து கோடம்பாக்கத்துல வந்து எங்க இருக்கு அப்படின்னா கோடம்பாக்கம் சிவன் கோயில் ஸ்ட்ரீட், அதாவது நியர்லி வந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சிக்னல்ல இருந்து டுவர்ட்ஸ் அந்த ஒன்வே ரோடு உள்ள வந்தீங்கன்னா வைரமுத்துடைய கல்யாண மண்டபம் சார் இது ஒன்னு இருக்கும். அது வந்து பொன்மணி மாளிகை அப்படின்ற நேம்ல இருக்கும். அதுல இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்ல நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம ஷாப் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா வந்து கோடம்பாக்கம், சூளைமேடு, டி நகர் 3 லொகேஷன்ல அவைலபிள் இருக்கு. எனி ஸ்பெசிஃபிகேஷன், எனி கான்ஃபிகரேஷன் எதா இருந்தாலும் நீங்க வந்து வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா இல்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டீடைல் உங்களுக்கு இமிடியேட்டா கொடுத்துருவோம். வீடியோ ஷாப்ல வந்து லாஸ்ட் டைம் வீடியோ எங்களுக்கு வந்து சதீஷ் சார், யூடியூப் சதீஷ் சார் வந்து ரொம்ப பக்காவா எடிட் பண்ணி கொடுத்திருந்தாரு. அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பக்காவா புரியுற மாதிரி நல்ல விதமா போய் ரீச் ஆனதுனால மோர் தென் 2 lakhs வியூஸ் வந்து வித்தின் a monthல வந்து எங்களுக்கு வந்தது. அது யூடியூப் சதீஷ் சாருக்கு மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அதை பார்த்த வியூவர்ஸ் நிறைய கமெண்ட், பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. நிறைய சிஸ்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த செகண்ட் வீடியோல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். கம்ப்யூட்டர் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் சர்வீஸ் சார்ஜ் வெறும் 200 rupees தான் சார்ஜ் பண்றோம். எனி ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணவோ இல்ல கால் பண்ணவோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். இந்த ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 3500 rupees ஸ்டார்டிங்ல இருக்கு. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் வெறும் 5000 ரூபாயில இருந்து இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம 5500 பார்த்தோம். இன்னும் அதோட கம்மி ரேட்ல கூட இப்போ வந்திருக்கு. லாஸ்ட் டைம் பார்க்காத நிறைய ப்ராடக்ட் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம லேப்டாப் ரீபபிள்டு லேப்டாப்ஸ் வந்து அவைலபிள் இல்லன்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாக் ரொம்ப டிமாண்டா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி அந்த பிரச்சனை கிடையாது. டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும், லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. கஸ்டமருக்கு சரியான சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்ததுனாலயும் பிரைஸ் ரொம்ப கம்மியான ஜென்யூனான ப்ராடக்ட் சப்ளை பண்ணதுனால எங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமரா மாறிட்டாங்க. We are authorized for Dell, HP, Lenovo, Acer and Asus and other Avita brand and Zebronics, Coconut இது மாதிரி வந்து even TVS நிறைய பிராண்டோட மல்டி பிராண்ட் ஆத்தரைஸ்ட் கம்பெனி பார்ட்னர் நாம. சோ உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ்ல வந்து இஷ்யூ இருக்கு அப்படிங்கும் போது கம்பெனில சப்போர்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாங்க சர்வீஸ் டீம்ல பேசி உங்களுக்கு அது ஃபாஸ்டா வந்து சர்வீஸ் ரிட்டைவ் ஆகிறதுக்கு பண்ணி கொடுத்துருவோம். சேல்ஸுக்கு அப்புறமா சர்வீஸ் கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுப்போம். ஆஃப்டர் வாரண்டி பீரியட் கூட நீங்க தாராளமா சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சர்வீஸ் பண்ணுவாங்க. மினிமம் சர்வீஸ் சார்ஜஸ்ல மேக்ஸிமம் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதே அமேசான், ஆன்லைன், ஈவன் ஃபிளிப்கார்ட் அந்த மாதிரி சைட்ல எல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது பிரைஸ் செக் பண்ணுவோம். பிரைஸ் அதிகமா இருந்தா கம்பெனில ஃபைட் பண்ணி ரேட் கம்மி பண்ணி வாங்கிடுவோம். சோ அதனால எங்களுடைய பிரைசிங், செல்லிங் பிரைஸ் ஆல்சோ ஆன்லைன் பிரைஸோட ரொம்ப கம்மியா இருக்கும். சில ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் ப்ராசஸர்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ்க்கு எங்களுடைய பிரைஸ்க்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வரும். ஆன்லைன்ல ரொம்ப அதிகமான ரேட்ல இருக்கும். அதெல்லாம் கம்பேரிசன் பாக்குறது இல்ல. அங்க நான் ஆன்லைன் பிரைஸ் மேட்ச் பண்ணிலாம் வந்து ரேட் விக்கிறது இல்ல. ஆன்லைன் பிரைஸோட கம்மி அந்த மாதிரி தான் கான்செப்ட் போகுமே தவிர ஆன்லைன் பிரைஸ்ல ரேட் அதிகமா இருக்கு அதனால நம்ம ரேட் அதிகமா சேல் பண்ணணும்னா நான் வந்து திங்க் பண்ண மாட்டோம். எங்களுடைய மார்ஜின் லெவல் வெரி தின், ரீசனபிள் மார்ஜின். நிறைய ரெகுலர் கிளையன்ட் வரதுக்கான காரணம் அதுதான். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை. சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டினியூவா தேவை அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்தெந்த லொகேஷன்ல பாக்குறோம் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்கு நம்ம கிட்ட. அது பாத்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா எல்லா ஏரியாவுமே நம்ம வந்து டெலிவரி பண்ணிடுறோம். நீங்க ஏதாவது வந்து வெளியூர்ல இருக்கீங்க, டீலரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தது ரொம்ப கம்மியான ரேஞ்சிலே நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து இருக்கும். பாத்தீங்கன்னா 65 rupeesல இருந்து மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். எனி ப்ராடக்ட் எதா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல அவைலபிள் கிடைக்கும். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சைட் சர்வீஸ் கிடையாது. ஏற்கனவே அது
பழைய வீடியோல சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் ரொம்ப அப்ரோச் பண்ணிருந்தாங்க. நீங்க வந்து விக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க சார், தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. ஆன்சைட் சர்வீஸ் கிடையாது. இருந்தாலும் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறீங்க, ஒரு நாள் 2 நாள் ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நியரஸ்ட் ஒரு 15-20 கிலோமீட்டர்ல ஏதாவது இருந்ததுன்னா 1 or 2 daysல இஷ்யூ இருந்தா கண்டிப்பா நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் விசிட் பண்ணுவாங்க. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோல தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ ஷாப் மூலமா நீங்க வரீங்க அப்படின் போது கண்டிப்பா வந்து வரவங்க நிச்சயமா சொல்லிடுங்க, நான் வீடியோ ஷாப் மூலமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு நிச்சய பரிசு ஒன்று உண்டு. கண்டிப்பா ஒரு gift ஒன்று கொடுப்போம். 10,000 rupees மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்லி ஸ்பீக்கர் ஆர் வந்து மவுஸ் ஏதாவது ஒரு gift உங்களுக்கு கண்டிப்பா நிச்சய பரிசு உண்டு. நீங்க 20,000 rupees மேல பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு கொடுப்போம். இது வந்து வீடியோ ஷாப் கஸ்டமருக்கு நிச்சயமா உண்டு. உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு எங்களுக்கு மீண்டும் தேவை. அதை இந்த வீடியோ ஷாப் மூலமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 rupees ஸ்டார்டிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த கான்ஃபிகரேஷன் அது ஆக்சுவலி Intel Core Duo 3 GHz ப்ராசஸர், அதாவது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு டெஸ்க்டாப் போறீங்க அப்படிங்கும்போது தாராளமா வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் போலாம். நீங்க இது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஓல்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டில் வந்து ரன்னிங்ல தான் இருக்கு. Core Duo 3 GHz ப்ராசஸர் வித் 320GB ஹார்ட் டிரைவ் and 4GB RAM, DDR3 சப்போர்ட்டட். இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 rupees தான் அதோட காஸ்டிங். இது நம்மட்ட 100-200 நம்பர் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு, கொடுக்கலாம். இதான் இருக்கிறதுல கம்மியான பட்ஜெட்ல லோவர் பட்ஜெட்ல வந்து ஸ்பெசிஃபிகேஷன் Revo Bist. இது கார்பரேட் யூஸ்டு பிசி. இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா Dell Optiplex Tower PC இருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா Core i3 செகண்ட் ஜெனரேஷன் 500GB ஹார்ட் டிஸ்க் and 4GB RAM. இது 7,500 rupees ஸ்டார்ட் ஆகுது. Core i5 செகண்ட் ஜென், Core i5 தேர்ட் ஜெனரேஷன், i7 தேர்ட் ஜெனரேஷன் வரைக்கும் இது சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் ஒரிஜினல் OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI போர்ட் இருக்கு, VGA போர்ட் இருக்கு, USB and LAN போர்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7,500 rupees. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து 4th ஜெனரேஷன் டெஸ்க்டாப். இது HP 800G1 400G1 அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வரும் டெஸ்க்டாப். இது USB 3.0 ஆப்ஷனோட இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 9,000 rupees ல ஸ்டார்ட் ஆகுது. Core i3, Core i5, Core i7 மூணு ஸ்பெசிஃபிகேஷனுமே இது அவைலபிள் தரலாம். அதே மாதிரி சேம் ஸ்பெசிஃபிகேஷன் டவர் மாடலுக்கும் அந்த SSF மிட் டவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல வந்து நம்ம கொஞ்சம் நார்மலான கிராபிக்ஸ் கார்டு GTX 1050 கார்டு வரைக்கும், அதாவது வித்அவுட் பவர்ல இயங்கக்கூடிய எல்லா கார்டுமே கிராபிக்ஸ் கார்டுமே இதுல அப் பண்ண முடியும். இந்த மிட் டவர் பிசில வந்து நம்ம அதை போட முடியாது. இந்த பெரிய பிசில வந்து நம்ம தாராளமா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Lenovo 6th ஜெனரேஷன். இது வந்து i3 6th ஜெனரேஷன் சிஸ்டமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,500 rupees 8GB RAM ஓட வருது. 500GB ஹார்ட் டிஸ்க் 8GB RAM i3 6th ஜெனரேஷன் 13,500 ரூபாய் வரும். டவர் பிசி நம்ம கிட்ட வந்து பல்கா குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. ஈவன் 100 நம்பர்ஸ் வேணும்னா கூட அவைலபிள் தரலாம். i3 இருக்கு, i5 6th ஜெனரேஷன் இருக்கு. அதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 13,500 rupees ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. i3 6th ஜென் பொறுத்த வரைக்கும் 8GB RAM எல்லாமே. ரைட்ல இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு HP ஒரு CPU பொறுத்த வரைக்கும் i5 4th ஜென், i7 4th ஜென் இருக்கு. Acer டவர் இருக்குது i3 4th ஜெனரேஷன், அது 8GB RAM ஓட இருக்கு. 500GB ஹார்ட் டிரைவ், அது 10,000 rupees உங்களுக்கு காஸ்டிங் ஆகும். i5 3rd ஜெனரேஷன் பாக்குறோம். இது டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் Dell Tower PC ஏற்கனவே பார்த்தோம். i3 2nd ஜெனரேஷன், இது i5 3rd ஜெனரேஷன் வித் 500GB ஹார்ட் டிரைவ் and 8GB RAM ஓட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 rupees காஸ்டிங் வரும். 10,500 ரூபாய் காஸ்டிங் வரும் வித் 8GB RAM 500GB ஹார்ட் டிஸ்க். இது பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்ஸ்டேஷன் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு Xeon ப்ராசஸரோட ஒர்க்ஸ்டேஷன் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல 8 core 16 thread ப்ராசஸர், இது 32GB RAM இருக்கு, 2GB SSD ஹார்ட் டிரைவ் புதுசு and 1TB ஹார்ட் டிஸ்க் வித் வாரண்டியோட வந்துரும். Quattro K2000 கிராபிக்ஸ் கார்டு வித் DVD ROM ஓட இருக்கு. Windows 10 ப்ரொஃபஷனல் OS ஓட இருக்கு. 35,000 rupees தான் இதோட காஸ்டிங். இது நீங்க புதுசா போனா நியர்லி வந்து 80-90,000 rupees காஸ்டிங் மேல வரும். இது நம்ம கிட்ட வந்து அவைலபிள் ஸ்டாக் அவைலபிள் பல்க் குவாண்டிட்டி இருக்கு. இது வேணா எடுத்துக்கலாம். இது i7 மிஷின். இது HP Tower PC i7 பொறுத்த வரைக்கும் 4th ஜெனரேஷன் 256GB SSD ஹார்ட் டிரைவ் and 8GB RAM. இது வந்து உங்களுக்கு நியர்லி 19,000 rupees காஸ்ட் ஆகும். இதுவும் குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. எந்த பட்ஜெட்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணனும், இல்ல வந்து SSD போடணும், இல்ல RAM இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினா அது அந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துருவோம் 30 days. 30 daysக்கு மேல எனக்கு நிறைய அன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து வாரண்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு நாங்க வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம், நீங்க அடிஷனலா 999 rupees அதாவது 999 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 6 months வரைக்கும் வாரண்டி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். சோ 199 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 பே பண்ணீங்கன்னா 1 year வாரண்டி சப்போர்ட் இதுக்கு பண்ணி தரது மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு வாரண்டியோட வேணும்னா நீங்க அடிஷனல் பே பண்ணி வாரண்டி எடுத்துக்கலாம். இல்ல வாரண்டி வேணும் அப்படின்னா அதுல இருக்கிற காஸ்டிங்ல அதே காஸ்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Revo டெஸ்க்டாப் போறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு புது டெஸ்க்டாப் கம்மி பட்ஜெட்ல ஒன்னு கிடைக்குமா, 10,000 rupees பட்ஜெட்ல கிடைக்குமா, நிறைய கஸ்டமர் வந்து முன்னாடியே கேட்டுட்டு இருந்ததுனால அவங்களுக்காக ஒரு கஸ்டமைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து செல்லர் வாரண்டி எங்களோட 1 year வாரண்டி சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இங்க இருக்கு. இதுதான் அந்த ஆக்சுவலி அந்த மிஷினோட அவுட்புட். இது பாத்தீங்கன்னா 15.4 inch டிஸ்ப்ளே. இது கேபினெட் அண்ட் வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் எல்லாமே சேர்ந்து வந்துரும். 10,000 ரூபாய் இதோட காஸ்டிங். இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும் அப்படின்னா பேசிக் அதே Core Duo ப்ராசஸர் தான். மானிட்டர் LED மானிட்டர் வந்துரும், கீபோர்ட் மவுஸ் வந்துரும். இது ஃபுல் PC பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 999 அதாவது 999 அதாவது 10,000 ரூபாய் காஸ்டிங் வரும். இதோட நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா Core i3 ல இருக்கு. Core i3 ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் லிஸ்ட் இருக்கும். கஸ்டமைஸ்ல உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல சிஸ்டம் வேணும், i3 i5 வேணும் அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் 1 year செல்லர் வாரண்டி எங்களோட வாரண்டியோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. இதோட வாரண்டி எல்லாமே நாங்களே கவர் பண்ணி கொடுத்துருவோம். 1 year வரைக்கும் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம ஷாப் எடுத்துட்டு வந்து வாரண்டி கவர் பண்ணிக்கலாம். பிசிக்கல் டேமேஜ் அண்ட் வந்து பர்னிங் வாரண்டி கவர் ஆகாது. எந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுமே கவர் ஆகாது. அது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தோம். அது நீங்க ஈவன் காஸ்ட்லியா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தாலும் பிசிக்கல் டேமேஜோ பர்னிங் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து வாரண்டி கவரேஜ் கிடையாது. வீடியோல உங்களுக்கு தெளிவா தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இதோட கேட்டலாக் வந்து இமீடியட்டா போட்டோ அனுப்பிச்சிருவோம். ஸ்பெக் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நார்மலா ஒரு BPO ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல ஆன்லைன் கிளாஸ்க்கு இந்த தாராளமா இந்த ஸ்பெக் போதும். ஸ்பெசிஃபிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பட்ஜெட் இருக்கு 25,000 30,000 உள்ள பட்ஜெட் இருக்கு அப்படின்னா you can go for Intel Pentium Gold 10th generation or i3 10th generation டெபோல வந்து நம்ம போயிடலாம்.
இது வந்து மினிமம் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 rupees 10,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து அப் டு 25-30,000 வரைக்கும் அதுல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் போனீங்கன்னா மினிமம் இதோட டபுள் த காஸ்ட் ஆகும். அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. சோ கஸ்டமைஸ் பண்றவங்க இப்போ செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது பயமா இருக்கு உங்களுக்கு, இந்த கான்ஃபிகரேஷன் தாராளமா போலாம். 1 year வாரண்டி 1 year செல்லர் வாரண்டி கொடுத்துரும். இதுல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும் ரிவோபிஸ்ட் வரும். அதை ஓப்பனாக சொல்லிடுவோம். என்ன காம்பனன்ட் இருக்குன்றது உங்களுக்கு ஓப்பனாக காமிச்சிரும். அது என்ன இருக்கோ அது வந்து போட்டு பண்ணி கொடுத்துரும். வாரண்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது Core i3 3rd generation desktop. இது Core i3 3rd generation with 500GB hard drive and 4GB RAM with 19-inch LED monitor. கீபோர்ட் மவுஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 ரூபாய் காஸ்டிங் வரும். வித் 1 year வாரண்டியோட வந்துரும், இன்க்ளூடிங் GST வித் பில்லோட வந்துரும். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 200-300 நம்பர் வேணும்னாலும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. 9th-10th gen போனீங்கன்னா மினிமம் 30,000 rupees பட்ஜெட் ஆகும். பட்ஜெட் கம்மியா i3 ஒரு டெஸ்க்டாப் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த 3rd generation நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் i3 வாங்கினா கூட உங்களுக்கு 12-13,000 காஸ்டிங் வரும். ஸோ இன்க்ளூடிங் GST இது 15,500 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன், நல்ல கான்ஃபிகரேஷன், இது நல்ல பிரைசிங். இது நெக்ஸ்ட் LED மானிட்டர் இருக்கும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல LED மானிட்டர் இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா LED மானிட்டர் எல்லாமே பிரைஸ் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. டெல் மானிட்டர் 1815 மானிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா nearly 8,300 rupees 85 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க முடியாது. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். 4,800 ரூபாயில ஒரு 19-inch LED மானிட்டர் வித் HDMI ஆப்ஷனோட 4,800 rupees HDMI and VGA ஆப்ஷனோட 1 year வாரண்டியோட வித் இன்க்ளூடிங் GST இந்த மானிட்டர் மட்டும் அவைலபிள் இருக்கு. 18:9 HD வித் HDMI and VGA போர்ட் ரெண்டு போர்ட்டுமே வந்துரும். இந்த மானிட்டர்ஸ் பல்க் குவாண்டிட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது ஃபுல் HD கிடையாது. இது நார்மல் ரெசல்யூஷன் HD மானிட்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு VGA and வந்துரும் and வந்து HDMI போர்ட் வந்துரும். நீங்க CCTV கேமராக்கு யூஸ் பண்றதுக்கு இல்ல நார்மலா கம்ப்யூட்டருக்கு பேசிக்கா செகண்ட் ஹேண்ட் மானிட்டர் வாங்குறது பயமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி புது மானிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 year வாரண்டி இன்க்ளூடிங் GST ஓட வந்துரும். இது நம்ம பல்க் குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. ஈவன் 100 numbers வேணும் அப்படினாலும் we can arrange. எவ்வளவு மானிட்டர் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஈவன் எந்த லொகேஷன்ல நீங்க இருந்தாலும் தமிழ்நாடு இல்ல பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த மானிட்டர் வந்து இங்க இருந்து சப்ளை ஆயிடும். 20-inch மானிட்டர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டெல் மானிட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. டெல் மானிட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒன்லி VGA மானிட்டர். டெல் மானிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 8,700 ரூபாய் இன்னைக்கு காஸ்டிங். இது 8,700 rupees நம்ம கிட்ட ஸ்டாக் மினிமம் குவாண்டிட்டி தான் அவைலபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வித் HDMI ஓட மானிட்டர் இருக்கு. அது 9,100 rupees காஸ்ட் ஆகும். அதுவும் லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்கு. என்ன மானிட்டர்ஸ் என்ன சைஸ்ல வேணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா அது அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். மானிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பல்க் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஈவன் 19, 20, 22, 24, 27, 32 up to 49 inches வேர்ல்ட் பிகெஸ்ட் மானிட்டர் வரைக்கும் we can arrange it. 1,15,000 rupees வரைக்கும் நம்ம மானிட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. இது ரொம்ப கம்மியான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3,500 rupees ஸ்டார்டிங் பிரைஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 inches Zipster 14.4 inches மானிட்டர் ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம Zebronics ஓட Zipster இருக்கு. 17 inches பாத்தீங்கன்னா இது வந்து 3,800 rupees காஸ்டிங் வித் 1 year வாரண்டி. இது ஸ்கொயர் டைப்ல வரும், வைட் கிடையாது, ஸ்கொயர்ல வரும். 17 inches இதுல 19 வைட் இருக்கு. அது 5,250 ரூபாய் 5,250 rupees காஸ்டிங். அதுவும் 1 year வாரண்டி தான். இது பொறுத்த வரைக்கும் AOC ல வந்து 22 inch மானிட்டர். இது வந்து ஃப்ரேம்லெஸ் மானிட்டர். இது ஃபுல் HD. இது பட் IPS கிடையாது. இது ஃபுல் HD மானிட்டர். இது வந்து LED மானிட்டர் தான், பட் இதுல LCD மென்ஷன் பண்ணிருப்பாங்க. AOC பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்ல LCD மானிட்டர் போட்டுருப்பாங்க. சைடுல பாத்தீங்கன்னா பேக்லைட் LEDன்றது தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1920 x 1080 பிக்சல் ஃபுல் HD மானிட்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல் HD மானிட்டர் தான். இது ஆக்சுவலி பேக்லைட் LED மானிட்டர், ஸ்லிம் பார்டர்லெஸ் மானிட்டர். இது பாத்தீங்கன்னா ViewSonic பொறுத்த வரைக்கும் இதுவும் ஃபுல் HD மானிட்டர் தான். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 9,300 rupees காஸ்ட் ஆகும். AOC பார்த்தது பார்டர்லெஸ், இது பார்டர்லெஸ் கிடையாது, இது TN பேனல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பார்க்க போறது 22 inch Acer மானிட்டர். 22 inch Acer மானிட்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு nearly 9,400 rupees காஸ்ட் ஆகும். ஆன்லைன் பிரைஸோட கண்டிப்பா நம்ம ரேட் கம்மியா இருக்கும். அமேசான்ல நம்ம பிரைஸ் அதிகமாக தான் இருந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி ஞாபகம். மற்ற மானிட்டர் பாத்தீங்கன்னா இதுல AOC ல 24 inches 27 inches எல்லாமே அவைலபிள் இருக்கு. 24 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவும் ஃப்ரேம்லெஸ் ஸ்லிம் பெசல்லெஸ் மானிட்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 rupees காஸ்ட் ஆகும். இதுல 27 அவைலபிள் இருக்கு. இது 27 AOC ல. நான் 24 பார்த்தோம். 24 11.5 வரும். இது 14,500 rupees காஸ்டிங் வரும். 27 inches 27 inch AOC மானிட்டர். தென் பாத்தீங்கன்னா we are authorized for BenQ also. AOC நம்ம authorized company and வந்து Acer நம்ம authorized பண்ணிட்டு இருக்கோம். ViewSonic நம்ம பண்ணிட்டு இருக்கோம் and வந்து Zipster, Zebronics and Coconut ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். Samsung இருக்கு, Dell இருக்கு. அதுக்குள்ள நெக்ஸ்ட் போவோம். BenQ மானிட்டர். BenQ வந்து நம்ம authorized company partner. BenQ monitors and BenQ project. 22 inch BenQ பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பார்டர்லெஸ் மானிட்டர் தான், பட் இது IPS மானிட்டர் கிடையாது. இது பார்டர்லெஸ் மானிட்டர். இதுல இன்பில்ட் ஸ்பீக்கர் வராது. இதுக்கு அடுத்த மாடல்ல இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்துரும். இந்த மாடல்ல உங்களுக்கு இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்கும். இதுல iCat டெக்னாலஜி ஆட் ஆயிட்டு இருக்கும். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 12,250 rupees காஸ்டிங். இது பிரைஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் அப் டவுன் இருக்கும். இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,200 rupees காஸ்ட். 27 inches நம்ம கிட்ட பல்க் குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. இங்க பாத்தீங்கனாலே தெரியும். இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும் இது பார்டர்லெஸ் மானிட்டர், ஃபுல் HD with IPS LED flicker free monitor with inbuilt ஸ்பீக்கரோட வந்துரும். இதுல ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 2x2 4 வாட் ஸ்பீக்கர் வந்துரும். நார்மலா ஸ்பீக்கர் சவுண்ட் இருக்கும், குவாலிட்டி இருக்கும். இதுல ஹையர் எண்ட் மானிட்டர் அவைலபிள் இருக்கு. ரிபோபிஸ்ட் மானிட்டர், யூஸ்டு மானிட்டர் நிறைய பேர் கேக்குறாங்க. LED மானிட்டர்ல வந்து யூஸ்டு மானிட்டர் கிடைக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. LED மானிட்டர் பொறுத்த வரைக்கும் டெல் வந்து நியூ மானிட்டர் வந்து 8,300 ரூபாய் காஸ்ட் ஆகுது. இது வந்து LED யூஸ்டு மானிட்டர். இது நம்ம கார்பரேட்ல பைபேக் எடுப்போம். அதாவது ஆபீஸ்ல கம்பெனிஸ்ல வந்து பைபேக் எடுக்கும் வர மானிட்டர். இது குவாண்டிட்டி நமக்கு அவைலபிள் இருக்கு. ஈவன் 100-200 நம்பர்ஸ் வேணும்னாலும் we can arrange it. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,900 rupees வரும். LED மானிட்டர் 19 inches wide மானிட்டர். செகண்ட் ஹேண்ட் மானிட்டர் போறவங்களுக்கு வித்அவுட் வாரண்டில தான் கொடுப்போம். மேக்ஸிமம் 15 days டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துருவோம். பிசிக்கல் டேமேஜ் வாரண்டில கவர் ஆகாது. 15 நாள் டெஸ்டிங் வாரண்டியோட 3,900 rupees LED மானிட்டர் காஸ்டிங். இது சப்போஸ் இது LCD இருந்ததுனா 3,600 rupees 300 ரூபாய் கம்மியா வரும். மல்டிமீடியா டிசைன் பண்றவங்க ரொம்ப லைக் பண்ற மானிட்டர் இது 27 inches BenQ. ஆக்சுவலி அவங்க வந்து BenQ பொறுத்த வரைக்கும் மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர் தான் வந்து ரொம்ப மோனோபோலியில் இருக்காங்க. 27 inches frameless மானிட்டர். இது ஃபுல் HD IPS பேனல். இது இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்துரும். 2
2x2 4 ஸ்பீக்கர் இதுல இன்பில்டா வந்துரும். புதுசா லான்ச் ஆயிருக்கு சாம்சங்ல. இது வந்து ஸ்மார்ட் மானிட்டர், சாம்சங் உடைய நியூ லான்ச் இது. சாம்சங் உடைய ஸ்மார்ட் மானிட்டர்ஸ். நீங்க வந்து ஜஸ்ட் ஆன்லைன் போயிட்டு சாம்சங் M5 அப்படின்ற மானிட்டர்ஸ் மாடல் நம்பர் போட்டீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீடைல் வந்துரும். ஏர்ப்ளே ஆப்ஷனோட இருக்கும். நீங்க ஆப்பிள் கம்பேட்டபிள் இது. இதுக்கு வந்து ரிமோட் ஒன்று கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்கிரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் மானிட்டர் எப்படி ஒர்க் ஆகும், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் அதெல்லாம் நீங்க டைரக்டா வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து சாம்சங் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட ஆப் மூலமா மானிட்டர் வந்து நீங்க கம்ப்யூட்டரா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி இந்த மானிட்டர்ல இருக்கு. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா வெறும் 22,500 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. வீடியோ ஷாப் பார்த்துட்டு வரவங்களுக்கு இன்னொரு 500 ரூபீஸ் பேக்கப் கொடுக்குறோம். 22,000 ரூபாய் அந்த மானிட்டர் தரும். ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி 22,000 ரூபாய். 3 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி. சாம்சங்ல ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுத்திருக்காங்க. நவம்பர் 15 வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லா மானிட்டர்ஸ்க்குமே அடிஷனல் 2 இயர் வாரண்டி வித்அவுட் எனி காஸ்ட் கவர் பண்றாங்க. எல்லா மானிட்டர்ஸ்மே 3 இயர்ஸ் மேக்ஸிமம் வாரண்டி தான் இருக்கும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 வரைக்கும் ஃபெஸ்டிவல் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட வாங்குற எல்லா மானிட்டர்ஸ்க்குமே அடிஷனல் 2 இயர் வாரண்டி கவர் ஆயிடும். அது எப்படி பண்றது அப்படின்றது நீங்க போன்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல நேர்ல வந்தீங்க மானிட்டர் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா ஒரு சாம்சங் மானிட்டர் மேனேஜர் இருக்காங்க. அவங்க மேனேஜர் சொல்லி உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா 27 இருக்கு, 24 இருக்கு. ரெண்டு சைஸ் இதுல அவைலபிள் வருது. நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு வந்து 27 இன்ச்சஸ் மானிட்டர் 24 இன்ச்சஸ் மானிட்டர்லாம் இவ்வளவு காசு கொடுத்தே வாங்கணும். நான் வந்து டிவி வாங்கி டிவில வச்சு யூஸ் பண்ணி பாத்துக்கிறேன். டிவி வச்சு யூஸ் பண்றேன். டிவி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டிவி பக்கத்துல உட்காந்து யாரும் பார்க்க கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா ரெசல்யூஷன் டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ டிவியோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை டிவி பக்கத்துல உட்காந்து பார்க்க கூடாது. கம்ப்யூட்டர் பொறுத்தவரை லாங்ல உட்காந்து பார்க்க கூடாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க டிவி வாங்கி யூஸ் பண்ற அப்படின்னா கண்டிப்பா வித்தின் 6 months கழிச்சோ இல்ல 1 year கழிச்சோ அடிக்கடி ஐ செக்அப் போக வேண்டியது இருக்கும். ஸோ மானிட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் மானிட்டர் தான் யூஸ் பண்ணணும். மானிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 இன்ச்சஸ் மானிட்டர் இது ஃபுல் HD IPS மானிட்டர் தான். பட் இது பார்டர்லெஸ் கிடையாது. நார்மல் மானிட்டர்ஸ் தான் 24 இன்ச்சஸ். இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 11,900 ரூபீஸ் காஸ்ட் ஆகும். இதில் S சீரிஸ் அவைலபிள் இருக்கு. 14,000 ரூபீஸ் காஸ்டிங் வரும் இப்போதைக்கு பிரைசிங். 27 இன்ச்சஸ் அவைலபிள் வருது. 13,900 14,000 ரூபீஸ் காஸ்டிங். எல்லா மானிட்டர்ஸுமே நம்ம கவுண்டர்ல அவைலபிள் இருக்கு. பென்கியூல வந்து மொபைல்ஸ் மானிட்டர் அப்படின்ற மானிட்டர்ஸ் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் மானிட்டர். இது 165 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sRGB பொறுத்த வரைக்கும் 99% இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல் HD மானிட்டர். இதனுடைய மாடல் நம்பர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதுல இருக்கும், சைடுல இருக்கும். அண்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா 27 இன்ச்சஸ் இருக்கு. EX2710S. இதனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா nearly 23,000 to 26,000 காஸ்டிங் வரும். ரெண்டு மானிட்டருமே 23,000 இருந்து 26,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும் பிரைசிங். அதாவது 3,000 டிஃபரன்ஸ்ல வரும் ரெண்டு மானிட்டரும். இந்த மானிட்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் வந்து நீங்க ஆன்லைன்ல ஜஸ்ட் பென்கியூ வெப்சைட்ல போயிட்டு EX2510S போட்டீங்கன்னா உங்களுக்கு மாடல் டீடைல் வந்துரும். இது வந்து ஃபுல் HD IPS மானிட்டர், ஃப்ரேம்லெஸ் மானிட்டர். இது கேமிங் யூஸ் பண்றவங்க, டிசைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றவங்க இந்த மானிட்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது பொறுத்த வரைக்கும் 27 இன்ச் 27 இன்ச்சஸ் Dell LED மானிட்டர். இது ஃபுல் HD IPS பேனல். இது இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்டர்லெஸ் இது ஃப்ரேம்லெஸ் மானிட்டர். இது வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா 16,900 ரூபீஸ் இன்னைக்கு காஸ்டிங். பிரைஸ் எனி டைம் அப் டவுன் இருக்கும். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், கம்மி ஆகலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஷார்ட் ஷாப்ல இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் சப்ளை ஆகுது. அதனால கண்டிப்பா அதோட பிரைஸ் வந்து இப்போதைக்கு 16,900 ரூபாய். நீங்க பிரைஸ் வாங்கும்போது ஒரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம கிட்ட மானிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 32 இன்ச் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. S2721HN, S2721H, P27, P24 சீரிஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதோட பிரைசிங் வந்து அப்பப்போ கேட்டு போன்ல கேட்டு தெரிஞ்சுங்க. S2721HS அப்படின்ற QS அப்படின்ற ஒரு மாடல் இருக்கு. அது வந்து 4K மானிட்டர். 4K மானிட்டர் ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா 36,000 ஆட் 36,000 ரூபாய்க்கு மேலே வந்துரும். உங்களுக்கு நம்ம பிரைஸ் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 34,000 வரும். ஆன்லைன் பிரைஸோட 2,000 ரூபாய் கம்மியா வரும். நான் சொல்றது வந்து 4K மானிட்டர். சேம் இஸ் லுக் லைக் இதே மாதிரி தான் இருக்கும். அது கவுண்டர்ல அவைலபிள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா மாடல் நம்பர் வந்து S27QS21HQS ஒரு மாடல் வரும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 இன்க்ளூடிங் GST. பிரிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட்ல கலர் பிரிண்டர்ஸ் வந்து ஹோம் யூஸ்க்கு வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த பிரிண்டர்ஸ் வந்து அட்வைசபிள் தான். இது வந்து ஆக்சுவலி ஹோம் யூஸ் மட்டும் தான் வந்து இந்த பிரிண்டர் அட்வைஸ் பண்ணுவோம். ஆபீஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு கம்மி பட்ஜெட்ல பிரிண்டர் வேணும்னா இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இது கம்மியான பிரிண்டர் தான் அவுட்புட் வரும். 80 to 100 பேஜஸ் 120 பேஜஸ் மட்டும் தான் இது அவைலபிள் அவுட்புட் வரும். அதனால இந்த பிரிண்டர் வந்து நீ ஆபீஸ் கமர்ஷியலா வந்து யூஸ் பண்றதுக்கு லைக் பண்ணாதீங்க. இது வந்து ஹோம் யூசேஜ் வெரி லெஸ் தான் 100 பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா you can go for this printer. இது கலர் பிரிண்டர். இது சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர். ஒன்லி பிரிண்டர் மட்டும் தான். அதுல ஸ்கேனரோ இல்ல ஜெராக்ஸோ காப்பியர் எதுவுமே கிடையாது. ஒன்லி பிரிண்டர் மட்டும். பட் கலர் பிரிண்டர் இது. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 2,400 ரூபாய் காஸ்டிங். 2399 இது காஸ்டிங். இது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST 1 year கம்பெனி HP வாரண்டி. இதுதான் இருக்கிறதுல கம்மியான ரேட்ல பிரிண்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட், ஸ்கேன், ஜெராக்ஸ் மூணுமே வந்துரும். கலர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது பேசிக்கா பார்த்து 2,400 ரூபாய் பிரிண்டர் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,800 ரூபாய் காஸ்டிங். இது 3799 இது. இதுவும் HP 1 year வாரண்டி கவர் ஆயிடும். தாராளமா ஹோம் யூஸ்க்கு போலாம். பட் கமர்ஷியலா ஆபீஸ்க்கு போறீங்க அப்படிங்கும்போது டெஸ்க்டாப் பிரிண்டர் அட்வைசபிள் கிடையாது. நிறைய பேர் பிரிண்டர்ல காஸ்ட் கம்மியா வேணும்னு கேட்டு இந்த பிரிண்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க கேட்டரிஜிக்கு செலவு பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். பெட்டர் வந்து you can go for laser printer for office purpose. ஹோம் பர்பஸ்க்கு இந்த பிரிண்டர் இஸ் மோர் தென் எனஃப். கீழ இன்டாக் பிரிண்டர் அவைலபிள் இருக்கு. இதுல கலர். இதனுடைய காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இது 316 ஆல் இன் ஒன் பிரிண்ட், ஸ்கேன், ஜெராக்ஸ். இது இதனுடைய காஸ்டிங் வந்து 10,500 ரூபாய் இன்க்ளூடிங் GST 10,500 ரூபாய் வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா வைஃபை கேக்குறீங்க அப்படின்னா 14,800 ரூபாய் காஸ்டிங் வரும். மாடல் நம்பர் HP 419. எப்சன் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டா இருக்கு. கனான்ல பிரிண்டர் இருக்கு. கனான் இங்க் டேங்க் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. பிரதர்ல பிரிண்டர் இருக்கு. பிரதர் இங்க் டேங்க் பிரிண்டர் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. TVS பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து LP46 நியோ தெர்மல் பிரிண்டர். இது தெர்மல் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் காஸ்ட் கம்மி 8,600 ரூபாய் வரும். இது வந்து பார்கோட் பிரிண்டர். பார்கோட் பிரிண்டர் வந்து 12,600 ரூபாய் 12,700 ரூபாய் காஸ்டிங் வரும். இது கம்மி பட்ஜெட்ல ஒரு பார்கோட் பிரிண்டர் வேணும் அப்படின்னா ஜீப்ரா உடைய பிரிண்டர் இருக்கு. இது வந்து 9,300 ரூபாய் காஸ்டிங்.
இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. இது வந்து பார்கோட் பிரிண்டர். இதுல தான் வந்து நீ பாத்தீங்கன்னா LP46 இதுவும் பார்கோட் பிரிண்டர். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12,700 rupees காஸ்ட் ஆகும். லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் கம்மி பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்டம் அப்படின்ற பிரிண்டர் இருக்கு, அவைலபிள் இருக்கு. அது வந்து 7,700 rupees காஸ்டிங். 7,700 rupees காஸ்டிங். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி பிரிண்டர், சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர். இது வந்து 7,700 ரூபாய் 76 வரைக்கும் இது ஃபைனல் பண்ணி கொடுப்போம். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அப் டவுன் இருந்துட்டு இருக்கும். எனி டைம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். HP ல பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் பிரிண்டர் அவைலபிள் இருக்கு கம்மி பட்ஜெட்ல 108A 108A. இது வந்து லேசர் பிரிண்டர். இது வந்து டோனர் டைப் தான். இது ஒன்லி சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர். அதாவது 1020 பிளஸ் பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிரிண்டர் இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. இது வந்து HP ல நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. இதனுடைய கேட்ரிட்ஜ் மாடல் நம்பர் 110A அப்படின்ற கேட்ரிட்ஜ் வரும். யூசுவலா 1020 பிளஸ் பிரிண்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. அதனுடைய கேட்ரிட்ஜ் வந்து 12 டோனர். அந்த டோனர்ல வந்து பிரிண்டர் இப்போ அவைலபிள் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ஏன்னா HP பொறுத்த வரைக்கும் நியூ வந்து புது ஸ்டாக் நியூ மாடல்ஸ் வந்து அரைவ் ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து 108A சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர். இதனுடைய காஸ்டிங் வந்து உங்களுக்கு 10,400 rupees. நீங்க வீடியோ ஷாப் மூலமா வந்தீங்கன்னா கண்டிப்பா 200 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுல 10,200 உங்களுக்கு காஸ்டிங். லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஒன் ரொம்ப எல்லாரும் லைக் பண்ணி கேட்பாங்க. ஆல் இன் ஒன் லேசர் பிரிண்டர். ஆல் இன் ஒன் லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பழைய பிரைசிங் கிடையாது. எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ். புது பிரைசிங் வந்து நீ ஆன்லைன்ல தெரிஞ்சிக்கலாம். இல்ல வந்து வேற ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா எங்களுடைய பிரைஸும் மத்தவங்களுடைய பிரைஸும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிடும். நம்ம பிரைசிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரேட் கம்மியா இருக்கும். பிகாஸ் we are authorized for HP, Canon, Epson and Brother Printer and TVS Rectech printers எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்ட் கம்பெனி ஆத்தரைஸ் பார்ட்னர். மாடல் எண்ட் ஆஃப் மாடல். இதுக்கு மேல வந்து இந்த மாடல் ஸ்டாக் அவைலபிள் வருமா அப்படின்றது தெரியாது. M1136ன்றது இது 880 டோனரோட வரும். இதனுடைய டோனர் காஸ்ட் ரொம்ப கம்மி. அட்வைசபிள் பிரிண்டர். இது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி. இதுல வந்து வைஃபை இருக்கா அப்படின்னு கேட்டா வைஃபை கண்டிப்பா கிடையாது. இது இந்த போட்டோல என்ன அவுட்லுக் இருக்கோ அந்த அவுட்லுக்ல தான் வரும். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 16,300 rupees ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST, நோ ஹிடன் காஸ்ட். சேம் மாடல் டிட்டோ தான் பாத்தீங்கன்னா M126A. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். இதுவும் சேம் கேட்ரிட்ஜ் தான், இதுவும் சேம் கேட்ரிட்ஜ் தான். சேம் அவுட்லுக் தான் ஆல்மோஸ்ட் வந்துரும். M126Aன்றது ஒன்லி பிரிண்ட் ஸ்கேன் காப்பி. மூணு ஆப்ஷன் தான் இருக்கும் இதுல. இதுல வந்து வைஃபை கிடையாது. இதே சேம் அவுட்லுக்கோட 126NW அப்படின்ற பிரிண்டர் இங்க இருக்கும். இதுல வந்து கண்டிப்பா வந்து வைஃபை இருக்கு. டிஸ்ப்ளே ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த டிஸ்ப்ளே இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர், ஸ்கேனர், ஜெராக்ஸ் வித் வயர்லெஸ். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ் 18,700 rupees. இது கொஞ்சம் டிமாண்ட் ஆயிடுச்சு இந்த பிரிண்டர். நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. மோஸ்ட்லி பிரிண்டர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிரிண்டருமே நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம். வீடியோ ஷாப் மூலமா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்களால என்ன லீஸ்ட் பிரைஸ் தர முடியுமோ கண்டிப்பா அந்த பிரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு லாஸ்ட் ஒரு பிரிண்டர் இருக்கு. இது வந்து MFP அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் அப்படின்றத MFP அப்படி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. MFP என்றது 138 FNW ஃபேக்ஸ் நெட்வொர்க் வித் வைஃபை. அதான் FNW ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபேக்ஸ் இன்க்ளூட் வந்துரும். ஸ்கேனர் பாத்தீங்கன்னா தெரியும் ADF ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும் இதுல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் அவைலபிள், நெட்வொர்க் ரெடி அண்ட் வயர்லெஸ் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர், பிரிண்ட் ஸ்கேன் காப்பியோட வரும். இதனுடைய காஸ்டிங் nearly 19,000 rupees காஸ்ட். இதுவும் டோனர் பாத்தீங்கன்னா 110A நியூ அரைவல், நியூ புது மாடல் டோனரோட தான் வருது இந்த மாடல். இதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது இல்லாம Canonல வந்து நிறைய டிஃபரண்ட் மாடல் 244 DW, 244 NW பிரிண்டர்லாம் அவைலபிள் இருக்கு. அதுலயும் டூப்ளெக்ஸ் நெட்வொர்க்கிங் வித் வைஃபை வித் ஃபேக்ஸ் பிரிண்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. பேண்டம்ல வந்து டூப்ளெக்ஸோட அவைலபிள் இருக்கு. பிரதர்ல இருக்கு. ஈவன் Canonல இருக்கு. Epson printers கூட ஸ்டாக் அரைவ் ஆயிடும். நம்ம ஒரு 1 வீக்ல Epson printer கூட வந்துரும். மேபி இந்த வீடியோ லான்ச் ஆகும்போது Epson printer கூட நம்ம ஸ்டாக் இருக்கலாம். பிரதர் வந்து இன்டேக் printer வந்துரும். போன்ல இல்ல வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டா இல்ல கால் பண்ணி என்ன அவைலபிள் இருக்கு, என்ன பிரைஸ்ன்றது ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி எங்ககிட்ட கிடையாது. இதா இருந்தாலும் பே பண்ணி பண்றதா இருக்கும். இல்ல சென்னையில யாரா இருக்காங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து நம்ம ஸ்டோருக்கு வர வச்சு டைரக்டா வர வச்சு கூட ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ரொம்ப சின்னதா ஒரு குட்டியா ஒரு PC நம்ம லாஸ்ட் வீடியோல கூட ஒரு PC பார்த்தோம். அது வந்து 6th ஜெனரேஷன். இது அது ரொம்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா 13,500 rupees காஸ்டிங் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு டைனி PC. இதுல என்ன இருக்கு அப்படின்னா SSD ஹார்ட் டிரைவ் போட்டு வச்சிருக்கோம். எல்லா மிஷின்லயுமே SSD ஹார்ட் டிரைவ் இருக்கு. 120GB ஹார்ட் டிரைவ், 240GB, 480GB ஹார்ட் டிரைவோட SSD ஸ்டோரேஜோட மினிமம் 8GB RAM ஓட இருக்கு. 4GB RAM கூட அவைலபிள் இருக்கு. 500GB ஹார்ட் டிஸ்க் கூட அவைலபிள் இருக்கு. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் அவைலபிள் இருக்கு. மினிமம் காஸ்ட் பாத்தீங்கன்னா 8,500 rupees காஸ்டிங் இது. இதோட மானிட்டர் நீங்க மானிட்டருக்கு பின்னாடி இது வந்து ஜஸ்ட் பிளக் அண்ட் பண்ணி அப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேரி பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சிஸ்டம் வந்து லேப்டாப் எப்படி எடுத்துட்டு போவீங்களோ அது மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். நார்மலா டெஸ்க்டாப் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோ கூட நம்ம பார்க்கும்போது நான் ஓபன் பண்ணி காமிச்சேன் அந்த மிஷினை. நார்மலா வந்து அதோட USB ஆப்ஷன் எல்லாமே இதுல இருக்கும். இதுல பவர் சப்ளை வந்து தனியா அடாப்டர் டைப்ல வரும். சோ அதனால இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு ஏதாவது இந்த பிராண்டட் சிஸ்டம்ல பவர் சப்ளை போகுது அப்படின்ற அந்த பயம் தேவையில்ல. சோ போச்சு அடாப்டர் போச்சுன்னா 350-400 rupeesல கம்ஃபர்டபிள் அடாப்டர் வாங்கி we can use it. சோ இதனுடைய ப்ராசஸர்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் டெஸ்க்டாப்ல வர என்ன ப்ராசஸர் இருக்கோ அதே ப்ராசஸர் தான் உள்ள இருக்கும். ஜஸ்ட் இது நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். SSD போட்டு வச்சிருக்கோம். சோ 256GB SSD ஹார்ட் டிரைவ் and 8GB RAM நார்மல் டெஸ்க்டாப் ப்ராசஸர். சோ இது நாளைக்கு சிஸ்டம் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படினா தூக்கி போடுற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. ரீஅசெம்பிள் பண்ணிக்கலாம். வேற மதர் போர்டு எடுத்து அசெம்பிள் பண்றதா தான் we can reassemble it. Windows 10 ப்ரொஃபஷனல் OS இதுல இருக்கு. ஒரிஜினல் OS இதுல வந்துருது. சோ இப்போதைக்கு OS தனியா வாங்கினாலே 8000 ரூபாய் காஸ்டிங் ஆயிடும். நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அந்த டிஜிட்டல் கீ அதெல்லாம் வந்து கணக்கு இல்ல. நார்மலா Windows ஒரிஜினல் OS ஒரிஜினல் வாங்கினா 8000 ரூபாய் காஸ்டிங் அது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்டிங் வந்து நார்மல் ஹார்ட் டிரைவ் 500GB ஹார்ட் டிரைவ் வித் 4GB RAM ஓட 8500 ரூபாய். இது வந்து 128GB SSD இல்ல 120GB SSD ஹார்ட் டிரைவ் புது ஹார்ட் டிரைவ் தான் போடுவோம். SSD பொறுத்த வரைக்கும் வித் 3 year வாரண்டி அது கவர் ஆயிடும். அண்ட் வந்து 8GB RAM ஓட இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 rupees காஸ்ட் ஆகும். சேம் i3 ல எனக்கு SSD பார்த்தா சார் எனக்கு 250GB வேணும் இல்ல 480GB வேணும்னாலும் we can give to you. அது வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து nearly 1,500 rupees டிஃபர்
கவர் ஆகும். இதுக்கு 120GB 250GB SSD டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இது 9,500 rupees 120GB SSD with 8GB RAM அப்படின்னா 250GB with 8GB RAM வந்து 11,000 rupees காஸ்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா i-Core i5 4th generation அவைலபிள் இருக்கு. 240GB SSD and 8GB RAM 13,750 rupees காஸ்டிங். அது 13,750 ரூபாய் காஸ்ட் ஆகும். இயர்லி 200 to 250 நம்பர் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ வந்து நார்மலா ஒரு ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்காம வந்து சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா you can go for tiny PC. இது எல்லாமே tiny PC தான். இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா i3 Core i5 Core i7 எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அவைலபிள் இருக்கு. நார்மல் லேப்டாப் ஹார்ட் டிரைவ் வந்து 2.5 inches ஹார்ட் டிஸ்க் கூட இதுல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் SSD ஸ்டோரேஜ் ஏன் அதில் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் இப்போ கேட்குற எல்லா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் அப் கேட்குறாங்க, ஸ்பீட் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நார்மல் ஹார்ட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் SSD வந்து கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து SSD வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எனக்கு காஸ்ட் கம்மியாக வந்து சார் எனக்கு SSD ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு நார்மல் ஸ்டோரேஜ் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு 8,500 rupeesல நம்ம வந்து இந்த சிஸ்டம் சப்ளை பண்ணலாம். இன்க்ளூடிங் அடாப்டர், நோ அடிஷனல் காஸ்ட் எதுவுமே கிடையாது. இதுக்கு வாரண்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 30 days வாரண்டி கொடுத்துருவோம். அதனுடைய SSDக்கு வந்து கம்பல்சரி கம்பெனி டைரக்ட் வாரண்டி இருக்கு. எந்த பிராண்ட் நம்ம SSD யூஸ் பண்ணிருக்கோம், லேப் கேர் போட்டிருக்கோம், இல்லை வந்து ஜெப்ரானிக்ஸ் போட்டிருக்கோம், இல்லை வந்து கிங்ஸ்டன் இல்லை WD போட்டிருக்கோம் அப்படின்னா அதனுடைய SSD வாரண்டி டைரக்டா கவர் ஆயிடும். சோ அது இல்லாம இது வந்து மிஷின் பாத்தீங்கன்னா 30 days வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி நம்ம சைடுல இருந்து கொடுத்துருவோம். எனக்கு அடிஷனலா வாரண்டி கவர் ஆகணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 999 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 6 months வாரண்டி கவர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 1,000 பே பண்ணினா 1 year வாரண்டி கவர் ஆயிடும். நீங்க அடிஷனலா பே பண்ணி நான் வாரண்டியோட எடுக்கிறனால ஓகே, இல்ல வாரண்டி இல்லாம நான் பாத்துக்கிறேன் சார் ஐ வில் டேக் ரிஸ்க் அப்படின்னா ஓகே. இதுல ரிஸ்க் எடுக்கிறது ஒண்ணுமே கிடையாது. 2 to 3 years யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல ஒரு சிஸ்டம் ஏதாவது இஷ்யூ இருக்கு, நான் மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம அசம்பிள்டு பிசி அதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ப்ராசர் வந்து நம்ம எந்த மதர் போர்டு i3 மதர் போர்டு எந்த மதர் போர்டு வேணாலும் சப்போர்ட் ஆயிடும். ஏன்னா 4th generation ப்ராசர். இதுல என்ன நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா அதுல நீங்க கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ கிராஃபிக்கல் நான் டிசைனிங் ஒர்க் பண்றேன் சார் எனக்கு இந்த பிசி வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிசியில நீங்க கிராஃபிக்கல் டிசைனிங் ஒர்க் பண்ண முடியாது. இதுல கிராபிக்ஸ் கார்டு போட முடியாது அப்படின்றத தவிர மீதி எல்லாமே வந்து இதுல எல்லா ஆப்ஷன் நார்மல் பிசில என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே இதுல இருக்கும். ஹைட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமமே ஒரு 12 to 13 cm 15 cm குள்ள தான் வந்து சைஸே இருக்கும். ஈஸியா ஒரு கவர்ல போட்டு பேக்கெட் போட்டு எடுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு வந்து இதனுடைய சைஸ் இருக்கும். ஹோம் தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் கூட வீடியோல நம்ம வந்து ஹோம் தியேட்டர் பத்தி பேசாம விட்டோம். பக்கத்துல நான் வீடியோல வந்து 1,700 rupees ஒரு ஸ்பீக்கர் பார்த்துட்டாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கால் பண்ணி அந்த ஸ்பீக்கர் இருக்கு அவைலபிள் இருக்கான்னு கேட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து ஒரு ஸ்பீக்கர் அவைலபிள் இருக்கு 4.1 கண்டிப்பா அந்த வீடியோல வந்து ஸ்பீக்கர் காமிப்போம். அதனுடைய MRP பாத்தீங்கன்னா 3,999 4000 MRP 50% ஆஃபரோட உங்களுக்கு வந்து 1,999ல அந்த ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் அண்ட் ஊஃபரோட அது அவைலபிள் இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சிரும். இதனுடைய MRP பாத்தீங்கன்னா 12,700 rupees காஸ்டிங். இது 12,700 MRP. இது 145 watts ஸ்பீக்கர். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா 6.5 inch டிரைவர்ஸ் அண்ட் சேட்டலைட் 3 inches அண்ட் ப்ளூடூத் இருக்கு, SD கார்டு ஆப்ஷன் இருக்கு அண்ட் வந்து FM இருக்கு, AUX USB அவுட்புட் வந்து நீ USB பென் டிரைவ் போட்டு சொல்லிக்கலாம், LED டிஸ்ப்ளே வந்துரும், ரிமோட் கண்ட்ரோல் அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்டிங் வந்து MRP வந்து 12,700 ரூபாய். நம்மளுடைய செல்லிங் காஸ்டிங் வெறும் 4,999 4,999 ரூபாய் இன்க்ளூடிங் GST ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. 1 year வாரண்டி இருக்கு இந்த ஸ்பீக்கர். இதுதான் அந்த ஸ்பீக்கர். இந்த சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா LED டிஸ்ப்ளே வந்துரும். பாத்தீங்கன்னா 12,700 ரூபாய். இது 60% அண்ட் அபோவ் ஆஃபர் கொடுத்துருக்கோம். இதுக்கு இதனுடைய செல்லிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் 4,999 ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. 1 year கம்பெனி வாரண்டி. சர்வீஸ் சென்டர் சென்னையில இருக்கு. இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி பாத்துருவோம் சார். நம்மள பேரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா நாடு 10-20 நம்பர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஏதாவது கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தீபாவளிக்கா யாராவது ஸ்டாஃபுக்கு எம்ப்ளாயிஸ் கிஃப்ட் தரதுக்காக நீ வேணும் அப்படின்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணா we can give the best offers. வீடியோ ஷாப் மூலமா இது பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 16GB பென் டிரைவ் ஃப்ரீயா இருக்கு. அதோட காஸ்டிங் 400 rupees காஸ்டிங். அது வந்து காசா தர மாட்டோம். கண்டிப்பா அது பென் டிரைவா தான் கொடுப்போம். 16GB பென் டிரைவ் உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரீ உண்டு. பட் நீங்க வீடியோ ஷாப் மூலமா பார்த்துட்டு வந்தா மட்டும். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 250 rupeesல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 200 rupeesல பேசிக் ஸ்பீக்கர் இருக்கு, 250 rupeesல இருக்கு, 400 650 rupees. RGB ஸ்பீக்கர்ஸ் அதாவது RGB லைட்டிங்ஸோட 650 ரூபாய் ஸ்பீக்கர் 1 year வாரண்டியோட ஜெப்ரானிக்ஸ்ல ஸ்டாக் இருக்கு, லைவ் டெக்ல இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அவைலபிள். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா நீங்க ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோர் எங்க இருக்கு அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதனுடைய லொகேஷன் வந்து கண்டிப்பா வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா யூடியூப்ல இருக்கும். நம்ம கிட்ட கஸ்டமைஸ் பண்றீங்க ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா அது எப்போ சார் டெலிவரி கிடைக்கும் அப்படின்னா வித்தின் 1 or 2 hours இங்க டெலிவரி ஆயிடும், டிஸ்பேச் ஆயிடும். சோ நீங்க வரீங்க ஒரு பிளானோட வரீங்க, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா முன்னாடி எல்லாமே கேட்டு போன்ல கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கஸ்டமைஸ் பண்ணி அசெம்பிள் பண்ணி தரதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour போதுமானது. எங்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இல்லை அப்படின்னா ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க கேட்குறீங்க, அந்த ப்ராடக்ட் அவைலபிள் இல்லை அப்படின்னா வித்தின் 1 or 2 hours அது நம்ம we can அரேஞ்ச் பண்ணி இமீடியட்டா நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி நிறைய பேர் டெஸ்க்டாப் கேட்குறீங்க, பட் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் வந்து பேசிக் எஜுகேஷன் யூசேஜுக்கு i7 i9 கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அதை தாண்டி உங்களுக்கு அதுதான் வேணும்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். இல்லை லோவர் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வந்து கிராஃபிக்கல் டிசைனிங் போகிறனால நாங்கள் சொல்லிடுவோம் சார் இந்த கான்ஃபிகரேஷன் பத்தாது அப்படின்றது. நான் ஆரம்பத்துலேருந்து அது அப்படி தான். ஸோ உங்களுடைய பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். காசு சம்பாதிக்கிறதோ அதில் வந்து கஸ்டமர்ஸ் ஒரு தடவை பிசினஸ் பண்ணுறதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு தேவை ரெகுலர் பிசினஸ். எங்களுக்கு நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமராக ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வெரி மச் ஹாப்பி. உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டை வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். 8015090003 நம்பரில் நீங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் கேட்லாக் பார்க்கறதுனால
நீங்க கேட்டலாக் வியூ பார்த்துக்கலாம். நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கான்ஃபிகரேஷன் நிறைய இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் டைரெக்டாக கால் பண்ணி எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பர்டிகுலராக வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருவோம். நம்மகிட்ட AMD பொறுத்த வரைக்கும் AMD Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, 9 எல்லாமே அவைலபிள் ரெடி ஸ்டாக் இருக்கு. ஈவன் Ryzen 5ல 5600X இருக்கு. Ryzen 7 பொறுத்த வரைக்கும் 3700X ரெடி ஸ்டாக் இருக்கு. Ryzen 9 பொறுத்த வரைக்கும் 5800, 5950X எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் Intelல வந்து i3, i5, i9 வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். K ப்ராசஸர் அவைலபிள் இருக்கு. i7 10th gen K ப்ராசஸர் அவைலபிள் இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் குவான்டிட்டியா ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு டெஸ்க்டாப் வேணும் அப்படின்னா சேம் டே டெலிவரி. ஸோ நியரஸ்ட் ஒரு 15-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா we can deliver. குவான்டிட்டியா எனக்கு பர்ச்சேஸ் பண்ற ஒரு 5 கம்ப்யூட்டர்ல 10 கம்ப்யூட்டர் மொத்தமா பர்ச்சேஸ் பண்றது சார் எனக்கு ஆஃபீஸ் டெலிவரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீ டெலிவரி இருக்கு. டெலிவரி பண்ணி போவோம், பிரச்சனை கிடையாது. நியரஸ்ட் லொகேஷன்ல இருந்தீங்கன்னா இல்ல தெலுங்கானா சைடுல இருந்து கேரளா சைடுல இருந்து எனக்கு ஆர்டர் இருக்கு அப்படினாலும் we can deliver it with your additional delivery charges காஸ்ட் தான். அது வந்து எங்களுடைய காஸ்டிங்ல வராது. ஏன்னா நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெரி தின் மார்ஜின், ரொம்ப மார்ஜின்ல ஹெவி மார்ஜின்லாம் கிடையாது. ரொம்ப தின் மார்ஜின்ல பர்ச்சேஸ் பண்ற இடத்துல ஹெவியா பல்கா பர்ச்சேஸ் பண்றோம். ரொம்ப கம்மியான ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணி வரதுனால உங்களுக்கு கம்மியான ரேட்ல எங்களால சப்ளை பண்ண முடியும். கீபோர்டு மவுஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய ரேஞ்ச் ஆஃப் கீபோர்டு மவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஈவன் 65 rupees லாஸ்ட் டைம் வந்து 80 rupees இருக்கு மவுஸ் காமிச்சோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 65 rupeesக்கு மவுஸ் அவைலபிளா இருக்கு. அதை நான் பூனேல இருந்து டைரக்டா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனில டைரக்டா அந்த ஜிபியான் பொறுத்த வரைக்கும் ஆத்தரைஸ் கம்பெனி பார்ட்னர். இந்த கம்பெனில வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து டைரக்டா மேனுஃபேக்சர் அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றதுனால எங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியா கிடைக்குது. நான் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 1000 numbers 500 numbers பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அதனால காஸ்ட் வைஸ் எங்களுக்கு கம்மியா கிடைக்கிறதுனால அந்த காஸ்டிங் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கம்மி ரேட்லேயே லோ மார்ஜின்லேயே உங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ மவுஸ் பொறுத்த வரைக்கும் ஒயர்லெஸ் மவுஸ் ஒன்று அவைலபிள் இருக்கு. இந்த மவுஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்து இதோட MRP பார்த்தீங்கன்னா 499 rupees. இது உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 rupeesல கொடுக்குறோம். மினிமம் 5 numbers பர்ச்சேஸ் பண்ணணும். இது ஒயர்லெஸ் மவுஸ் 1 year வாரண்டியோட வெறும் 200 ரூபாயில கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வாரண்டியோட 1 year வாரண்டியோட 200 rupees. பட் மினிமம் 5 numbers பர்ச்சேஸ் பண்ணணும். சிங்கிள் நம்பரா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சார் எனக்கு அந்த ரேட்ல கொடுங்க கண்டிப்பா பண்ண முடியாது. 250 rupees காஸ்ட் ஆகும். 250 ரூபாய் காஸ்ட் வரும். இல்ல சார் நான் ஒரு 100 number பர்ச்சேஸ் பண்றேன் இல்ல 200 number வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 175 ல இருந்து 180 rupees காஸ்ட் ஆகும். இது லைவ்டெக் பிராண்ட் 1 year கம்பெனி வாரண்டி இருக்கு. இதுல இது வந்து ஜிப்ரானிக்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நியர்லி 200 rupees தான் காஸ்ட் ஆகும். ஒரு குவாண்டிட்டி பர்ச்சேஸ் இருந்ததுனா சிங்கிள் நம்பரா பர்ச்சேஸ் பண்ணா அது உங்களுக்கு 250 rupees காஸ்ட் ஆகும். ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 700 rupees காஸ்டிங் 700 ரூபாய் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த கீபோர்ட் மவுஸ் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 700 ரூபாய். இது கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்துரும். ஜஸ்ட் 700 rupees இதோட காஸ்டிங். இது இதுல ஒயிட் அவைலபிள் கிடையாது. இது வந்து ஆக்சுவலி வந்து பிளாக் தான் இருக்கு. ஒயிட் ஆக்சுவலி இப்ப கையில அவைலபிள் இல்ல. இதோட ஒரிஜினல் MRP பாத்தீங்கன்னா 1500 rupees. நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் வெறும் 700 rupees தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Lenovo கீபோர்ட் மவுஸ் இருக்கு combo kit. Lenovo combo kitக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 850 rupees காஸ்ட் ஆகும். ரெண்டுமே சேர்த்து கீபோர்ட் மவுஸ் ரெண்டு சேர்த்து 850 rupees காஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ்டெக்ல கீபோர்ட் மவுஸ் combo இருக்கு. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 rupees காஸ்ட் ஆகும். இதோட MRP 799. இது ரொம்ப கம்மியான மார்ஜின்ல தரோம். கம்மியான வந்து மார்ஜின்ல வந்து நம்ம சேல் பண்றதுனால ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்குறோம். 350 rupees காஸ்டிங். இது ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. கிராபிக்ஸ் கார்டு பொறுத்தவரை நம்ம கிட்ட Asus, Gigabyte, MSI, Zotac, Inno 3D and Galaxy எல்லா கிராபிக்ஸ் கார்டுமே அவைலபிள் இருக்கு. GT 710 3700 ரூபாய் 3700 rupeesல இருந்து up to 2,55,000 வரைக்கும் கிராபிக்ஸ் கார்டு அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. கிராபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் LHR non-LHR கார்டு எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1030 அவைலபிள் இருக்கு. Asusல Asus 1030 கிராபிக்ஸ் கார்டு 2GB இது 8300 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்டிங். இதுல பாத்தீங்கன்னா GT 710 பேசிக் கார்டு அவைலபிள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு 3700 rupees காஸ்டிங் வரும். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் மேபி எனி டைம் பிரைஸ் சேஞ்ச் ஆகும். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட Gigabyte இருக்கு, Asus இருக்கு, MSI இருக்கு, Galaxy, Inno 3D, Zotac கிராபிக்ஸ் கார்டு, கலர்ஃபுல் கிராபிக்ஸ் கார்டு கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. RTX பொறுத்த வரைக்கும் RTX 3060, 3070 Ti, 3060 non-LHR, 3070 non-LHR, 3080, 3090 அப்புறம் 2000 சீரிஸ் கார்டு 2060, 2070 கூட அவைலபிள் கிடைக்கும். AMD கார்டு கூட அவைலபிள் இருக்கு. Radeon XT அவைலபிள் இருக்கும். கிராபிக்ஸ் கார்டுல 1030, 1050 Ti, 1650, 1600 Ti, 1600 OC எடிஷன் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. AMD பொறுத்த வரைக்கும் AMD Radeon வந்து 6600 XT, 6900 XT, 6000 XT எல்லாம் அவைலபிள் இருக்கு. இதோட லோவர் எண்ட் கார்டு AMD ல வந்து அவைலபிள் கிடையாது. நிறைய பேர் 5700 கேக்குறீங்க. ஸ்டாக் அவைலபிள் கிடையாது. 3000 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 3060 ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. 12GB கார்டு Galaxy இருக்கு, Gigabyte இருக்கு, Zotac அவைலபிள் இருக்கு. மேபி நீங்க வீடியோ பார்க்கும்போது ஸ்டாக் அவைலபிள் இல்ல அப்படினா அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் கால் பண்ணீங்கன்னா ஸ்டாக் என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க, பிரைஸும் சொல்லிடுவாங்க. 3060 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 12GB கார்டு வந்து LHR கார்டு தான் இருக்கு. LHR கார்டு 3060 12GB கார்டு நியர்லி உங்களுக்கு வந்து 65000 இன்க்ளூடிங் GST 65000 ரூபாய் வருது. 3060 Ti பொறுத்த வரைக்கும் 8GB கார்டு அது 8GB கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் ஃபேன். அது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்னைக்கு வந்து 82000 இன்க்ளூடிங் GST காஸ்டிங். அது 80000 ரூபாய் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம். Galaxy பொறுத்த வரைக்கும் ஆத்தரைஸ் கம்பெனி பார்ட்னர், Asus கம்பெனி டைரக்ட் பார்ட்னர். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நல்ல அக்ரெசிவா இருக்கும். AMD பொறுத்த வரைக்கும் Radeon Vega 856 கிராபிக்ஸ் கார்டு இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. பட் நீங்க வீடியோ செக் பண்ணும்போது வீடியோ பார்க்கும்போது ஏதாவது கார்டு வேணும் அப்படின்னு டைரக்டா கால் பண்ணி என்ன ஸ்டாக் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு பிரைஸ் தெரிஞ்சுக்கோங்க. பிராண்ட் பொறுத்த வரைக்கும் Inno 3D இருக்கு, கலர்ஃபுல் இருக்கு. எல்லாமே பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் மார்க்கெட் பிரைஸோட. பல்கா பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ரைட் பிரைசிங் நல்ல பிரைசிங்கே பண்ணி கொடுத்துருவோம். Gigabyte, Asus, MSI மதர் போர்டு அவைலபிள் இருக்கு. கேமிங் மதர் போர்ட்ஸ் எல்லாமே கையில அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். மேக்ஸிமம் ஆன்லைன் பிரைஸோட கம்மியா தான் நம்ம ரேட் இருக்கும். இந்த போர்ட் பொறுத்த வரைக்கும் Gigabyte வந்து B550 கேமிங் X. இந்த போர்ட் பொறுத்த வரைக்கும் 12600 rupees காஸ்டிங் வரும் இன்க்ளூடிங் GST. சோ நோ அடிஷனல் காஸ்ட் 12600 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்ட் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய போர்ட் பாத்தீங்கன்னா X570 UD. இந்த மதர் போர்டு உங்களுக்கு 13800 plus GST காஸ்டிங் வரும். நெக்ஸ்ட் கீழ பாத்தீங்கன்னா B450 F கேமிங் 2 அப்படின மதர் போர்டு இருக்கும். Asus பிராண்டோட
அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து nearly 15,500 rupees காஸ்ட் ஆகும். மதர் போர்ட் பொறுத்த வரைக்கும் nearly 3,500 rupees ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அப் டு ஹையர் அண்ட் போர்டு எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ரிக் மைனிங்கான எல்லா மதர் போர்ட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலி மதர் போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 31, 41, H55, H61, 81, 110, 310 மதர் போர்ட், 410 மதர் போர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா AMD போறதுக்கான மதர் போர்ட் B450 மதர் போர்ட், 460 Intel மதர் போர்ட் எல்லாமே நம்ம கையில அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. We are authorized for Gigabyte, Asus, ASRock, Zebronic, Esonic and Debian மதர் போர்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள். என்ன மதர் போர்ட் வேணும்னாலும் நீங்க பிரைஸ் வந்து அக்ரெசிவா இருக்கும். எங்கிட்ட ஆன்லைன் பிரைஸோட ரேட் கம்மியா இருக்கும். G41 மதர் போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடிடியோ மதர் போர்ட்ஸ் இது வந்து கோடிடியோ சப்போர்ட் ஆகும், டியூல் கோர் சப்போர்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா DDR2 and DDR3 ரெண்டு டைப் இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா H55 மதர் போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i3 and i5 i7 ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இதே பிராண்ட் அவைலபிள் இருக்கு. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா nearly 3,400 rupees nearly காஸ்ட் ஆகும். அது வாரண்டி 1 year இல்ல 2 year வாரண்டி டிஃபரெண்ட் வரும். இந்த போர்ட் பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்டி. H81 H61 பொறுத்த வரைக்கும் 2 year வாரண்டி கவர் ஆகும். மதர் போர்ட் பொறுத்த வரைக்கும் H55 வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லிருந்தேன். H61 நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் சப்போர்ட் ஆகும். அது நம்ம கிட்ட வந்து Gigabyte அவைலபிள் இருக்கு, ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். நார்மல் மதர் போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Esonic அவைலபிள் இருக்கு. H61 ல இது H81 இது. இதுல Esonic ல H61 with 3 years வாரண்டியோட அவைலபிள் இருக்கு. இது குவாலிட்டி நல்லா இருக்கும். வாரண்டி சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,600 rupees காஸ்ட் ஆகும். H81 H61 ரெண்டுமே சேம் காஸ்டிங் தான். H61 பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் சப்போர்ட்டட். H81 பொறுத்த வரைக்கும் only fourth ஜெனரேஷன் சப்போர்ட்டட். என்ன ப்ராசஸர் என்ன சப்போர்ட் ஆகும்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. செகண்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர் கையில வச்சிருக்காங்க, அப்கிரேட் பண்றதுக்கு 81 போர்ட் கேக்குறாங்க. கண்டிப்பா H61 மட்டும் தான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென் சப்போர்ட் ஆகும். H81 பொறுத்த வரைக்கும் fourth ஜெனரேஷன் only சப்போர்ட்டட். H81 ல Gigabyte மதர் போர்ட் நமக்கு அவைலபிள் இருக்கு. நிறைய இடத்துல அவைலபிள் கிடைக்காது, கொஞ்சம் டிமாண்ட் ப்ராடக்ட் தான். இது நமக்கு அவைலபிள் இருக்கு. இது நம்ம கம்மி பிரைஸ்ல நமக்கு கிடைச்சிரும். H100 மதர் போர்ட் பொறுத்த வரைக்கும் Gigabyte ல அவைலபிள் இருக்கு, Asus ல அவைலபிள் இருக்கு. 7th ஜெனரேஷன் சப்போர்ட்டட் 5800 அந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். தென் பாத்தீங்கன்னா H110 ல கம்மி ரேட்ல பாத்தீங்கன்னா Esonic மதர் போர்ட் இருக்கு. 4600 காஸ்ட் ஆகும். இது 4600 rupees. இது வாரண்டி 3 years வாரண்டி. இது ஆக்சுவலி 7th ஜெனரேஷன் சப்போர்ட்டட். இது மதர் போர்ட் கீழ உங்களுக்கு நிறைய அவைலபிள் ஸ்டாக் வச்சிருப்போம் பாருங்க. H410 H310 மதர் போர்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. 310 பொறுத்த வரைக்கும் 9th ஜெனரேஷன் சப்போர்ட்டட். அது 310 பொறுத்த வரைக்கும் Asus இருக்கு, Gigabyte இருக்கு. H410 பொறுத்த வரைக்கும் Gigabyte அவைலபிள் இருக்கு. அதுல ஹையர் அண்ட் போர்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. B460 கேமிங் மதர் போர்ட் இருக்கு. AMD பொறுத்த வரைக்கும் AMD Ryzen கான எல்லா மைனிங்கான போர்டு, Ryzen கான போர்டு எல்லாமே அவைலபிள் இருக்கு. 2300 ரூபாயில இருந்து அப் டு நியர்லி வந்து 25,000 30,000 ரூபாய் வரைக்கும் மதர் போர்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஆல் பிராண்ட் அவைலபிள். சிஸ்டம் அப்கிரேடேஷன், எக்ஸ்சேஞ்ச், சர்வீஸ் எல்லாமே இங்க வந்து ஒன் ரூஃப்லயே உங்களுக்கு எல்லாமே நடந்துரும். மதர் போர்ட் எல்லாமே ஏற்கனவே பார்த்துட்டோம். இது நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா AMD ப்ராசஸர். முன்னாடி எல்லாம் AMD ப்ராசஸர் வாங்குறது ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் Intel விட AMD தான் ரொம்ப லைக் பண்ணி அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. AMD பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் நம்ம லோவஸ்ட் ப்ராசஸர்ல இருந்து ஹையஸ்ட் டாப் ப்ராசஸர் வரைக்கும் Ryzen 9 வரைக்கும் கையில ஸ்டாக் அவைலபிள் வச்சிருக்கோம். இதோட பிரைசிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரெசிவா இருக்கும். மார்க்கெட் பிரைஸோட நம்ம கிட்ட ரேட் கம்மியா இருக்கும். இது வந்து AMD A4 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பிளஸ் இதோட வந்து ASRock மதர் போர்ட். இதோட கோம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து 8300 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்ட் ஆகுது உங்களுக்கு. இது ஈக்குவலன்ட் எதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கும் அப்படினா i3 3rd ஜெனரேஷன் i5 3rd ஜெனரேஷன் ப்ராசஸர் நீங்க போட்டு செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் பண்றதை விட பெட்டரா 3 இயர்ஸ் வாரண்டி கம்பெனி வாரண்டியோட ஒரு மிஷின் பண்ணலாம். இது DDR3 சப்போர்ட்டட்ல வரும். இந்த ப்ராசஸர் வித் இந்த மதர் போர்ட் ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8300 rupees காஸ்ட் ஆகும். ப்ராசஸர் மட்டும் தனியா வேணும் அப்படினா ப்ராசஸர் தனியா கிடைக்கும் உங்களுக்கு. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 4100 rupees காஸ்டிங் ஆகும். அதே மாதிரி மதர் போர்ட் அந்த காஸ்டிங் வரும் 4000 ரூபாய் நீலி 4500 ரூபாய் காஸ்டிங் வரும். டோட்டலா ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8200 ரூபாய் 8300 ரூபாய் காஸ்ட் ஆகும். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அக்ரெசிவா இருக்கும். நீங்க குவாண்டிட்டியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படினா கம்மி பிரைஸ்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா AMD Athlon பொறுத்த வரைக்கும் மைனிங் போறவங்க பெரும்பாலும் வந்து ஹையர் அண்ட் மதர் போர்ட் போனா கூட ப்ராசஸர் பேசிக்கா போதும் அப்படினு இந்த ப்ராசஸர் தான் லைக் பண்றாங்க. ப்ராசஸர் வந்து 5900 rupees காஸ்டிங் வருது. இதோட கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா மதர் போர்ட் வந்து A320MH அப்படிங்கற Gigabyte மதர் போர்ட் கொடுத்துருவோம். A320MH மதர் போர்ட் அண்ட் ப்ராசஸர் இது ரெண்டுமே இதோட மதர் போர்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபாய் காஸ்ட் ஆகும். 3 இயர்ஸ் வாரண்டி வந்துரும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 5900 rupees காஸ்டிங் இன்க்ளூடிங் GST and 3 இயர்ஸ் வாரண்டி. தென் இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 3200G ப்ராசஸர் அவைலபிள் இருக்கு. அந்த காஸ்டிங் நீங்க வந்து போன்ல கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா பிரைஸ் கொஞ்சம் அப் டவுன் இருக்கு. 3400G கூட ப்ராசஸர் அவைலபிள் இருக்கு. அது OEM ப்ராசஸர் 3 இயர்ஸ் கம்பெனி வாரண்டியோட வந்துரும். அந்த ப்ராசஸர் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Ryzen 5 ல இருக்கு. Ryzen 5 ல 3600 இருக்கு. Ryzen 5 ல வந்து 5600X and 5600G அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட. இன்னும் டிஃபரண்ட் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா Ryzen 7 and Ryzen 9 இருக்கு. Ryzen 5 பொறுத்த வரைக்கும் 3600 வந்து உங்களுக்கு பிரைசிங் பாத்தீங்கன்னா nearly 22000 இன்க்ளூடிங் GST 22000 ரூபாய் வரும். அது உங்களுக்கு பிரைசிங் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல் சிஸ்டம் ஆடிக்கிறீங்கன்னா நீங்க கோட்டேஷன் முன்னாடி வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. Ryzen 5 பொறுத்த வரைக்கும் 5600X இருக்கு, 5600G இருக்கு. G ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அடிஷனலா கிராபிக்ஸ் கார்டு போட தேவையில்ல, அதுல இன்பில்ட் கிராபிக்ஸ் வந்துரும். 5600X பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் பாத்தீங்கன்னா 25250 காஸ்ட் ஆகும். 5600G நியர்லி பாத்தீங்கன்னா 26500 rupees காஸ்ட் இன்க்ளூடிங் GST 3 இயர்ஸ் கம்பெனி வாரண்டியோட வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Ryzen 7 பொறுத்த வரைக்கும் நம்ம குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. இது ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். 3700X இது 3700X உங்களுக்கு 26800 rupees காஸ்டிங் இன்க்ளூடிங் GST. இதுல என்ன பியூட்டி அப்படினா உங்களுக்கு இன்க்ளூடிங் RGB ஃபேனோட வந்துரும். Ryzen 7 ல மட்டும். Ryzen 7 பொறுத்த வரைக்கும் 3700X இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 8 கோர் ப்ராசஸர் 16 thread 4.4 GHz and boosting and வந்து 3.6 GHz base. 3700X பொறுத்த வரைக்கும் 26800 all inclusive of GST 3 years company warranty. 5600X பொறுத்த வரைக்கும் நீங்க அடிஷனலா கண்டிப்பா கிராபிக்ஸ் கார்டு போடணும். மினிமம் கிராபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் GT 710 2GB Nvidia கிராபிக்ஸ் கார்டு போட்டுக்கலாம். அதோட காஸ்ட் nearly 3700 rupees 3800 rupees காஸ்ட் ஆகும். AMD Ryzen 9 பார்க்கறோம். 9 பொறுத்த வரைக்கும் 5900X இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா nearly 47
47,000 நியர்லி காஸ்டிங் வரும். 47,000 ரூபாய் கிட்ட காஸ்டிங் வரும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இதுக்கு நம்ம ஃபேன் அடிஷனலா போடணும். 12 கோர் ப்ராசஸர் இது. 12 கோர் ப்ராசஸர் பூஸ்ட் மேக்ஸிமம் பூஸ்டிங் பாத்தீங்கன்னா 4.8 GHz and 3.7 GHz வந்து பேஸ் ஸ்பீட் வந்துரும். இது கொஞ்சம் ஹையர் எண்டா ஃபாஸ்ட் மூவிங் ப்ராசஸர் இது. Ryzen 9 5900X. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5950X கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. பிரைசிங் டிஃபர் ஆகும். 5800X கூட அவைலபிள் தரலாம் உங்களுக்கு. AMD Ryzen பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரக்ட் கம்பெனி பார்ட்னர் என்ன ப்ராசஸர் வேணும்னாலும் அது பேஸ்ட் ஆன் மதர் போர்டு, Asus மதர் போர்டு இல்ல கேமிங் மதர் போர்டு வேணும் இல்ல ஹையர் அண்ட் மைனிங் மதர் போர்டு வேணும் அப்படினாலும் we can arrange it. most of the product நம்மட்ட அவைலபிள் இருக்கும். இது எல்லாமே இப்போ நம்மட்ட ஸ்டாக் இருக்கிற ப்ராடக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வேர் ஹவுஸ்ல கூட நம்மட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. குவாண்டிட்டி ஆர்டர் எனக்கு வந்து 5 நம்பர் 10 நம்பர் சிஸ்டம் வேணும்னாலும் நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல நீங்க வந்து அசெம்பிள் பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிடலாம். சோ எல்லாமே ஆல் ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுக்கான எல்லா மதர் போர்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. லோவர் எண்ட்ல இருந்து அப் டு 30-35,000 வரைக்கும் மதர் போர்டு அவைலபிள் இருக்கு. AMD ப்ராசஸர் எல்லாமே பார்த்துட்டோம். அதோட சேர்த்து ஏற்கனவே மதர் போர்டுலாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம மதர் போர்டு பார்க்க போறோம். இதெல்லாம் AMD சப்போர்ட் மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டட் என்ன அப்படினா AM4 சாக்கெட். இந்த ப்ராசஸர் சப்போர்ட், அதாவது AMD A6 ப்ராசஸர் சப்போர்ட்டட். இருக்கிறதுல பேசிக் போர்ட் பிராண்டட்ல இதுதான் ASRock 4100 ரூபாய். இதோட இன்க்ளூடிங் GST ஓட காஸ்டிங் 4100 ரூபாய். இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து இதுல ஜிகாபைட்ல A320mH அப்படிங்கற மாடல் இருக்கு. இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்டிங் 4500 ரூபாய். இது பாத்தீங்கன்னா 3000G 3200 3400G எல்லா ப்ராசஸர் தேர்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர் Ryzenல எல்லாமே சப்போர்ட் ஆயிடும். இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ அரைவல் ஒரு போர்டு வந்திருக்கு. இது வந்து A520MK அப்படிங்கற மதர் போர்டு நியூ அரைவல். இது புதுசா வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 5000 சீரிஸ் சப்போர்ட் ஆகும். பட் இதுல 3400G சப்போர்ட் ஆகிறது இல்ல. நான் லாஸ்ட் டைம் கூட கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க. அந்த ப்ராசஸர் சப்போர்ட் ஆகாது. இதுல ப்ளைன் ப்ராசஸர் எல்லாமே சப்போர்ட் ஆயிடும். Asusல லான்ச் பண்ணிருக்காங்க A520MK. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 5100 ரூபாய் 5100 ரூபாய் இன்க்ளூடிங் GST. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா B450M DS3HV2. இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப பேர் லைக் பண்ணி கேட்பாங்க. இந்த மாடல் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இது. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா nearly 6200 ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து B450M Gaming 2 ROG sticks. இது பாத்தீங்கன்னா நீங்க மைனிங்காக ரொம்ப பேர் லைக் பண்ணுவாங்க. இதுல பேசிக் ப்ராசஸர் எல்லாமே சப்போர்ட் ஆயிடும். 3200G and 3400G ஆல்சோ இது சப்போர்ட். போர்டோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா nearly 15500 ரூபாய் காஸ்ட் ஆகும். 15500 ரூபாய் காஸ்ட் ஆகும். இதுல நீங்க 6 கிராபிக்ஸ் கார்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆன் போர்டு 2 கிராபிக்ஸ் கார்டு ஸ்லாட் இருக்கும். இதுல 2 கிராபிக்ஸ் கார்டு போட்டுக்கலாம். இல்ல ரைசர் மூலமா இன்னொரு 4 கார்டு ஆட் பண்ணிக்கலாம். மைனிங் பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. இதோட காஸ்டிங் 15500 ரூபாய் இன்க்ளூடிங் GST. பிரைஸ் அப் டவுன் இருந்துட்டு இருக்கும். எனி டைம் பிரைஸ் டிராப் ஆச்சு அப்படினா நம்ம will reduce the price. பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சுனா கண்டிப்பா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பிரைஸ் வாங்கிடுவோம். சோ மேக்ஸிமம் வந்து பிரைஸ் அக்ரெசிவா இருக்கும். ஆன்லைன் பிரைஸோட ரேட் கம்மியா இருக்கும். ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்குதோ அது மேட்ச் பண்ணி மேக்ஸிமம் கொடுத்துருவோம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னும் வேற ஒரு மாடல் இருக்கு. இது வந்து அல்ட்ரா டியூரபிள். இது X570UD. இந்த மதர் போர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13800 plus GST காஸ்ட் ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா B550 Gaming X மதர் போர்டு இருக்கு. அதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12600 ரூபாய் காஸ்ட் ஆகும். அதுவும் மதர் போர்டு நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இப்போ வீடியோல வந்து ரொம்ப டைம் எடுக்கிறதுனால எல்லா மதர் போர்டும் இப்ப காமிக்க முடியல. இன்டெல் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஜெனரேஷன் பொறுத்து இன்டெல் ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென், தேர்ட் ஜென்லாம் தாண்டி இப்போ வந்து நம்ம 11th ஜெனரேஷன் இருக்கும். இப்போ 10th ஜென் தான் ஃபாஸ்ட் மூவிங். ஏன்னா 11th ஜென் கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால 10th ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் Pentium ப்ராசஸர் பத்தி பேசும்போது Pentium ஓல்டு ப்ராசஸர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து Pentium ஓல்டு ப்ராசஸர் கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் Pentium கோல்டு ப்ராசஸர். Pentium கோல்டு அது வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது வந்து 10th ஜெனரேஷன் Pentium கோல்டு ப்ராசஸர். இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6400 ரூபாய் காஸ்ட் ஆகும். இது வந்து 4.1 GHz and 4MB கேட்ச் மெமரி. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 6400 ரூபாய் இன்க்ளூடிங் GST. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா வந்து Core i3 பொறுத்த வரைக்கும் 10th ஜெனரேஷன். இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 10105F. ஆக்சுவலி யூசுவலி பாத்தீங்கன்னா 10100F அப்படிங்கற மாடல் யூஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10100F 10th ஜெனரேஷன். இது 3.6 GHz 6MB கேட்ச் மெமரியோட வரும். இதுல பாத்தீங்கன்னா 10105F ஒரு மாடல் இருக்கு. 3.7 GHz அதாவது 0.1 GHz அதிகமா வரும் ப்ராசஸர். இதுவும் 6MB கேட்ச் மெமரி. இதோட ரெண்டுமே பாத்தீங்கன்னா 8400 ரூபாய் இன்க்ளூடிங் GST. 8400 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்ட் ஆகும். சப்போஸ் நீங்க டீலரா இருக்கீங்க இல்ல வந்து 2 நம்பர் 3 நம்பர் 5 நம்பர் பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படினா will give the best price. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறது i5 10th ஜெனரேஷன். கேட்ச் மெமரி பொறுத்த வரைக்கும் 12MB கேட்ச் மெமரி வரும். 2.9 GHz வரும். இது டர்போ ஸ்பீட் இன்னும் அதிகமா இருக்கும். பூஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இது மாடல் நம்பர் பொறுத்த வரைக்கும் 10400F. இது வந்து பிளைன் ப்ராசஸர் கிடையாது. வந்து கிராபிக்ஸ் கார்டு கம்பல்சரி போடணும். 9th 10th பொறுத்த வரைக்கும் F அப்படிங்கற மாடல் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு அடிஷனல் ஆட் பண்ணனும். மினிமம் 1GB கிராபிக்ஸ் கார்டு இஸ் மோர் தென் எனஃப். 1GB கிராபிக்ஸ் கார்டு இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்கு. 2300 2400 ரூபாய் காஸ்ட் ஆகும். 2GB கிராபிக்ஸ் கார்டு அட்வைசபிள். 2GB கிராபிக்ஸ் கார்டு Nvidia போனினா உங்களுக்கு Gigabyte Asusல இருக்கு. 3700 ல 3800 ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. அது நம்மகிட்ட ஸ்டாக் நிறைய அவைலபிள் இருக்கு. 10400F இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஜெனரேஷன் Core i5. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Core i7 இருக்கு. நம்மகிட்ட Core i7 10700F இருக்கு. அதோட காஸ்டிங் 28000 ரூபாய் கிட்ட வரும். Core i7 பொறுத்த வரைக்கும் K ப்ராசஸர் நிறைய பேர் லைக் பண்றாங்க. கொஞ்சம் ஸ்பீட் அப் நல்லா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. சோ அது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10700K நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. 3.8 GHz இது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 30500 ரூபாய். என்ன அப்படினா இந்த ப்ராசஸர் மற்ற ப்ராசஸர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் ஃபேன் வந்து அதிலே வந்துரும். இந்த ப்ராசஸருக்கு மட்டும் ஃபேன் வராது. K ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் எந்த K ப்ராசஸருக்கும் ஃபேன் வராது. கம்பல்சரி கிராபிக்ஸ் கார்டு போடுவாங்க. இந்த கிராபிக்ஸ் கார்டு போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைவ்டெக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான பிராண்ட். லைவ்டெக்ல எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஆரம்பத்துல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். வாரண்டி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். பிரச்சனை கிடையாது. பிரைஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். லைவ்டெக்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து ப்ராடக்ட் விக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. வயர்லெஸ் கேம் பேட் வந்திருக்கு. இந்த வயர்லெஸ் கேம் பேட் பாத்தீங்கன்னா 1700 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்ட் ஆகுது. இது வந்து Android டிவிக்கு சப்போர்ட்டட், மொபைலுக்கு சப்போர்ட்டட், லேப்டாப்க்கு சப்போர்ட்டட், சிஸ்டம்க்கு சப்போர்ட்டட். இதுல வந்து ஃபோன் மவுண்ட் பண்ணிட்டு நீங்க கேம் விளையாடலாம். இதுல ஃபோன் மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வயர்லெஸ் கேமிங் கேம் பேட். பேட்டரி எப்படி சார் இதுக்கு இது போடுறது? இது ரீசார்ஜபிள் கேம் பேட் சார். இது ஓகே. நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு
யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நார்மல் சாம்சங் V8 சார்ஜர் தான் இருக்குது. இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு பாருங்க. ஓகே, இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1700 rupees காஸ்ட் ஆகுது. கேமிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கேம் பேட் பார்த்தீங்கன்னா 350 rupeesல நம்ம அவைலபிள் இருக்கு வேற பிராண்ட்ல. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 350 ரூபாயில அவைலபிள் இருக்கு. அண்ட் அதர் பிராண்ட்ல கூட உங்களுக்கு கம்மி ரேட்ல அவைலபிள் இருக்கு. இது வந்து வயர்லெஸ் அப்படின்றதுனால பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 1700 rupees காஸ்ட் ஆகுது. இது டிவி சப்போர்ட்டட், இது ஆண்ட்ராய்ட் சப்போர்ட், ரைட்? ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டுமே சப்போர்ட். வெரி லேப்டாப் கூலிங் பேட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட மினிமம் ரேட் 650 rupeesல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. வித் RGB ஃபேனோட வந்துருது. இதுல வந்து நிறைய மாடல் அவைலபிள் வித் RGB வித்அவுட் RGB டைப் வருது. இது 14 inch ஸ்கிரீன் கார்டு. இது 650 rupees காஸ்டிங். இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல் அவைலபிள் இருக்கு. ரொம்ப லோயர் எண்டா பாத்தீங்கன்னா 400 rupeesல ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல வந்து RGB லைட்டிங்ஸ் வந்துரும். ஜஸ்ட் 650 rupees தான் காஸ்டிங். USB போர் மூலமா இது வொர்க் ஆகும். தென் பாத்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 750 rupeesல இருக்கு. அது நெக்ஸ்ட் மாடல். இது டபுள் ஃபேனோட வந்துரும். இது up to 15.6 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். இதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நீங்க லேப்டாப் அப்படி வச்சுக்கலாம். இது லைஃப் டெக்ல இருக்கு. 1 year வாரண்டி, கம்பெனி வாரண்டி வந்துரும். லைட்ல ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா உங்களுக்கு அது வாரண்டி கவர் ஆயிடும். இது டுவல் ஃபேன். இது நெக்ஸ்ட் மாடல் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே சேம் 750 rupees தான். ப்ளூ LED போட்டோல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். சைக்ளோன் மாடல் நம்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோம் ப்ரோ. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 999. இது 1000 ரூபாய் காஸ்ட் ஆகுது. இது கொஞ்சம் பெருசா இருக்கும். நியர்லி எனக்கு தெரிஞ்சு 18 inches வரைக்கும் சப்போர்ட் ஆகும். up to 18 inches. இதனுடைய MRP பாத்தீங்கன்னா 1999. இது 50% ஆஃபர்ல உங்களுக்கு 999 காஸ்டிங் வரும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேமிங் பேட் RGB ஃபேனோட வந்துருது. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MRP வந்து 3999 வரும். இது காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 rupees காஸ்ட் ஆகும். இது கொஞ்சம் பிரீமியம் ப்ராடக்ட். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால தான் அது காஸ்ட் அதிகம். நார்மலா பாத்தீங்கன்னா 400 rupeesல இருந்து கூலிங் பேட் ஸ்டார்டிங். இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல டிஸ்ப்ளே எல்லாமே வந்துருது. ஃபேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது லைட்டிங்ஸ் RGB லைட்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டோட இருக்கும். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1700 rupees காஸ்ட் ஆகும். இது எல்லாமே 1 year வாரண்டியோட வந்துரும். இந்த ப்ராடக்ட் லைவ் டெக் பொறுத்த வரைக்கும் RGB லைட் கீபோர்ட் மவுஸ் கேட்பாங்க. அந்த கீபோர்ட் மவுஸ் தான் இது. இது ஆக்சுவலி காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதே மாதிரி ஈக்குவலன்ட் லுக் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். மெட்டல் பிளேட்டோட வந்துரும். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப். இது 999 தான். உங்களுக்கு கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 999 ரூபாய் இன்க்ளூடிங் GST. 1 year லைவ் டெக் வாரண்டி இது. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ ஒரு கீபோர்ட் மவுஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RGB கீபோர்ட் மவுஸ். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 1250 rupees. இது இன்க்ளூடிங் ஒரு மவுஸ் பேட் இதுல வந்துரும். இதுல கீபோர்ட் அண்ட் மவுஸ் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்தீங்கன்னா ஓபன் பண்ணி காமிச்சிருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மவுஸ் பேட் ஒன்னு ஃப்ரீயா வந்துருது. இதனுடைய காஸ்டிங் டோட்டலா எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் நம்பர் பாத்தீங்கன்னா ஆர்மர். இது லுக் லைக் வந்து மெக்கானிக்கல் கீபோர்ட் மாதிரி இருக்கும். இது RGB கீபோர்ட் மவுஸ். இது லைட் தேவையில்லை அப்படின்னா லைட் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். லைட் வந்து டிஃபரண்ட் ஸ்விட்சஸ் இருக்கும். இதனுடைய காஸ்டிங் வித் மவுஸ் அண்ட் மவுஸ் பேட் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 1250 rupees ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. 1 year கம்பெனி வாரண்டி வந்துரும். பாத்தீங்கன்னா மவுஸ் கூட நம்ம ஓபன் பண்ணி பாத்துருவோம். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1250 rupees காஸ்ட் ஆகும். கேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது குவாலிட்டியா இருக்கும். மெட்டல் பிளேட்டட். இது மவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் மவுஸ். இது இதுல உங்களுக்கு RGB லைட்டிங்ஸ் சைடுல பேக் சைடுல எல்லாமே லைட்டிங்ஸ் வந்துருது. இது மாடல் அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே இதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த மாடல். இது கூட உங்களுக்கு 1250 rupees அந்த சேம் காஸ்ட் தான் வரும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RGB லைட் சேம். இதுவும் மவுஸ் பேடும் வந்துருது. இதுல மவுஸ் பேட் இருக்கு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேமிங் RGBல கேமிங் கோம்போ கேமர் அப்படின்ற ஒரு மாடல் இருக்கு. இது கொஞ்சம் பிரீமியம் மாடல். அதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1900 rupees காஸ்ட் ஆகும். 1900 ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST வரும். அது கூட நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோம். 1900 rupeesல ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் அண்ட் மவுஸ் பிக் சைஸ்ல வரும். இதுல ஒரு மவுஸ் பேட் ஒன்னு ஃப்ரீயா கொடுத்துறாங்க கேமருக்கு. லைவ் டெக் பிராண்ட் கொடுத்துறாங்க. அவங்களுடைய மவுஸ் பேடே வந்துருது. இது வந்து RGB கீபோர்ட் அண்ட் வந்து இதுல மவுஸ் பிக் சைஸ் மவுஸ் ஒன்னு கொடுத்துறாங்க கேமிங்க்கு. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1900 rupees ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. மேக்ஸிமம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்லைன் பிரைஸ் வந்து மேட்ச் பண்ணிடுவோம். வயர்லெஸ் மவுஸ் பொறுத்த வரைக்கும் லைவ் டெக்ல இருக்கு. இது வந்து 250 rupees காஸ்டிங். இதுல நீங்க 10 numbers பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1 number கிஃப்டா வந்துரும். ஃப்ரீயா வந்துரும். வித்அவுட் எனி காஸ்ட் அடிஷனல் எனி காஸ்ட் வந்து 1 number ஃப்ரீயா வந்துரும். நீங்க குவாண்டிட்டியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது இன்னும் கம்மியான ரேட்ல வந்து எங்களால தர முடியும். RGB மவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இது வந்து RGB வித் லைட்டிங்ஸோட உங்களுக்கு வந்து வெறும் 200 rupeesல சேல் பண்றோம். இது வந்து லைட்டிங்ஸோட வந்து வெறும் 200 ரூபாயில வித் RGB லைட்டிங்ஸ் கொடுக்குறோம். USB மவுஸ் லைவ் டெக் வித் 1 year வாரண்டி. கேமிங் மவுஸ் வித் RGB லைட்டிங்ஸோட இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 550 rupees 850 rupees காஸ்டிங் இருக்கு. 650 rupees உங்களுக்கு காஸ்ட் ஆகும். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 850 rupees காஸ்ட் ஆகும். இது கேமிங் மவுஸ் பொறுத்த வரைக்கும் வித் RGBன்றது ரொம்ப கம்மியான ரேட். இது டியூல் டோன்ல வந்துருது. டபுள் கலர் வந்துருது. இதுல இந்த இடத்துல லைட்டிங்ஸ் வரும் உங்களுக்கு. லைவ் டெக் பிராண்ட் 1 year கம்பெனி வாரண்டியோட இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகாபைட் LAN USB LAN வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. ஜிகாபைட் ஈத்தர்நெட் LAN வந்து பாத்தீங்கன்னா இது 1000 rupees காஸ்ட் ஆகும். இதுல இன்னொரு மாடல் USB LAN அவைலபிள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு இது USB சவுண்ட் கார்டு. இது 7.1 சேனல் USB சவுண்ட் கார்டு. இது வந்து MRP பாத்தீங்கன்னா 999 ரூபாய். இதனுடைய செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 200 rupees தான். USB சவுண்ட் கார்டு. இது USB ஆடியோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பாத்துறோம். இது வந்து உங்களுக்கு 150 rupees காஸ்ட் ஆகும். இது நமக்கு ஸ்டாக் பல்க் குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா மவுஸ் வயர்லெஸ் மவுஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 499 rupees வரும். ஒயிட் கலர்ல நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. மேக் சப்போர்ட்டட் இதெல்லாம் கேட்பாங்க. இது வந்து வயர்லெஸ் மவுஸ்ல வந்து ஒயிட் கலர். இது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4999. இது கிளாசி ஃபினிஷிங்ல வரும். 3 years வாரண்டியோட வருது. Duracell பேட்டரி இதுல இன்க்ளூடட். பேட்டரி காஸ்ட் பாத்தீங்கன்னா நியர்லி 30-35 rupees காஸ்ட் ஆகும். இன்க்ளூடிங் பேட்டரி வந்துரும். இதுல Duracell பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும். இது வந்து கம்பெனி 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. வயர்லெஸ் மவுஸ் மோஸ்ட்லி எந்த வயர்லெஸ் மவுஸ் 1 year மேல வாரண்டி தரதுல லைவ் டெக் பொறுத்த வரைக்கும் 3 years வாரண்டி தராங்க. இதனுடைய MRP பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 1299. நம்மளோட செல்லிங் பிரைஸ் only 499. இதுல பாத்தீங்கன்னா Black அவைலபிள் இருக்கு. இது மாடல் பாத்தீங்கன்னா போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் இதுல Black பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் அப்படின்ற மாடல் அவைலபிள் இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட சேம் காஸ்ட் தான் வரும். அதுவும் வந்து 3 year வாரண்டி வந்துரும். இதுதான் ஆக்சுவலி இந்த மாடல். இது வந்து உங்களுக்கு 450 rupees வரைக்கும் காஸ்டிங் தரலாம். பட் ஒயிட் பொறுத்த வரைக்கும் 490 rupees காஸ்ட் ஆகும். இதுவும் 3 years வாரண்டி. Duracell பேட்டரியோட வந்துரும். ஹார்ட் டிஸ்க் கேசிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அன்பிராண்டட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமா வரும். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 2-in-1 ஹார்ட் டிஸ்க் கேசிங் 2.0 ஓட 850 rupees காஸ்ட் ஆகும்.
வரும். 850 ல இருந்து 900 rupees காஸ்டிங் வரும். 1200 1250 rupees ல பாத்தீங்கன்னா USB 3.0 ஆப்ஷனோட வந்துரும். என்ன பியூட்டி அப்படின்னா யூசுவலா வந்து லேப்டாப் ஹார்ட் டிரைவ்க்கும் டெஸ்க்டாப் ஹார்ட் டிரைவ்க்கும் தனித்தனி கேசிங் யூஸ் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே கேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் 2.5 inches and 3.5 inches கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டில இருக்கும். அதனால தான் இதனுடைய காஸ்டிங் வந்து அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மி. இது நார்மலா அன்பிராண்டட் லோக்கல் இது போனாலே உங்களுக்கு வந்து 3.5 inches கேசிங் வந்து 850 rupees காஸ்ட் ஆயிடும். சோ அதே 850 rupees ல USB 2.0 and 3.0 வந்து 1200 rupees ல காஸ்ட் ஆகுது. இது வந்து லைவ்டெக் பிராண்ட்ல வருது. கம்பெனி 1 year வாரண்டி கொடுத்துருவாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, பிசிக்கல் டேமேஜ் வாரண்டி கவர் ஆகாது, பர்னிங் வாரண்டி கவர் ஆகாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு ஸ்பீக்கர் பாக்குறோம். இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 499 rupees. 499 rupees. இது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வீடியோ ஷாப் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 450 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த ஸ்பீக்கர் 450 rupees நீங்க வீடியோ ஷாப் மூலமா வரேன்னு சொல்லிருந்தீங்கன்னா லைவ்டெக் ஸ்பீக்கர் வித் 1 year கம்பெனி வாரண்டியோட 450 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவோம். வீடியோ ஷாப்ல பார்க்காம நார்மலா வந்தீங்கன்னா 490 ரூபாய் பில் பண்ணிடும். The Bluetooth device is ready to pair. குவாலிட்டி நல்லா இருக்கும். கம்பெனி வாரண்டி 1 year கொடுத்துறாங்க. இது மத்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருக்கும். பிராண்டட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 1000 1500 2000 rupees காஸ்ட் ஆகுது. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா வெறும் 499 rupees. USB கேமரா வித் இன்பில்ட் மைக்கோட வந்துருது. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 900 rupees காஸ்டிங். இது 720 pixel HD வெப் கேமரா. இதுல பாத்தீங்கன்னா இன்பில்ட் மைக் வந்துரும். வெறும் ஒன் சிங்கிள் USB ல இது வேலை செய்யும். இதுக்கு ஆடியோலாம் நீங்க தனியா கனெக்ட் பண்ண தேவையில்ல. கேமரா பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்கும். இது கம்பெனி 1 year வாரண்டி கொடுத்துறாங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் வெப் கேமரா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 450 rupees ல ஸ்டார்டிங் அப் டு 3000 4000 rupees வரைக்கும் வெப் கேமரா ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. Logitech இருக்கு, HP இருக்கு, அண்ட் அதர் பிராண்ட் Quantum, Zebronics, Coconut இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஸ்டாக் வச்சிருக்கோம். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கையில அவைலபிள் இருக்கு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பாத்துக்கலாம். இது வந்து லைவ்டெக் 1 year வாரண்டி, சிங்கிள் USB ல மைக் அண்ட் கேமரா வேலை செய்யும். இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 900 rupees. 900 rupees ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் GST. கம்பெனி 1 year வாரண்டி வந்துரும். இதுல கிளிப் வந்துரும். நீ கிளிப் மூலமா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க லேப்டாப்ல மாட்டீங்க இல்ல டெஸ்க்டாப்ல மாட்டீங்க மாட்டி வச்சுக்கலாம். இதனுடைய MRP பாத்தீங்கன்னா 1999. 50% ஆஃபர். இது 50% ஆஃபர் கொடுத்து 14,999 காஸ்ட் ஆகும். உங்களுக்கு வெறும் 900 rupees ல நம்ம சேல் பண்றோம். கீபோர்ட் மவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 65 rupees ல ஸ்டார்ட் ஆகுது. கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் வந்து வெறும் 190 rupees ல கீபோர்ட் இருக்குது. ஏற்கனவே பழைய வீடியோல பார்த்தோம் அதே கீபோர்ட் தான். அது 190 rupees ஸ்டார்டிங். மவுஸ் பொறுத்த வரைக்கும் 65 rupees ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 65 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அந்த மவுஸ் கண்டிப்பா நம்ம வீடியோல பார்ப்போம். லேப்டாப் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா லேப்டாப் அடாப்டருமே நம்ம கையில ஸ்டாக் இருக்கு. கம்ஃபர்டபிள் அண்ட் ஒரிஜினல் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 499 rupees இன்க்ளூடிங் GST வித் 1 year வாரண்டியோட வந்துரும். Acer, Asus, Dell, HP, Lenovo, Samsung லேப்டாப் ஆல்மோஸ்ட் எல்லா லேப்டாப்புக்கான சார்ஜஸும் இங்க அவைலபிள் இருக்கு. சார்ஜர் பாத்தீங்கன்னா 499 rupees தான் காஸ்டிங். அது சம் மாடல்ஸ் மட்டும் USB டைப் மாடல் அண்ட் பிகெஸ்ட் ஏதாவது 90 watts சார்ஜர், 120 watts சார்ஜர் அது மட்டும் கொஞ்சம் பிரைஸ் டிஃபர் ஆகும். மத்தபடி எல்லா சார்ஜருமே கவர்மெண்ட் லேப்டாப்க்கான சார்ஜர் மத்த லேப்டாப்க்கான எல்லா சார்ஜருமே 499 rupees இன்க்ளூடிங் GST வித் வாரண்டி வித் பில்லோட வந்துரும். ஒரு வருஷம் வாரண்டி வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா ADL பிராண்டோட 6 months வாரண்டி ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட உங்களுக்கு வந்து ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் தரும். ஹெட்ஃபோன் வித் மைக். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் மொபைல் சப்போர்ட்டட், ப்ளூடூத் சப்போர்ட்டட். இது பாத்தீங்கன்னா 499 rupees. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அப் டு டிசம்பர் வரைக்கும் ஆஃபர் போட்டுருக்கோம். 450 rupeesக்கு இது சப்ளை பண்றோம் இன்க்ளூடிங் GST. வீடியோ ஷாப் பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அனதர் டிஸ்கவுண்ட் இருக்கு. உங்களுக்கு இன்னொரு 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். 425 rupeesல இது பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா TVS கீபோர்ட் நம்ம அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 399 rupees 400 rupees காஸ்ட் ஆகும். TVSல எல்லா ப்ராடக்ட்மே நம்ம அவைலபிள் இருக்கு. லைவ்டெக்ல பிரீமியம் கீபோர்ட் மேல இருக்கு. இதோட கீபோர்ட் இஸ் லுக் லைக் வந்து மெக்கானிக்கல் கீபோர்ட் மாதிரி அவுட்லுக் இருக்கும். இந்த கீபோர்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 700 rupees. இந்த கீபோர்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து அவுட்லுக் அண்ட் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கீபோர்டு காஸ்டிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 700 rupees காஸ்டிங். இதுதான் அந்த கீபோர்ட். இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபாய். இது பிரீமியம் கீபோர்டு. இது நீங்க குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணா இன்னொரு 50 rupees கூட பேக் அண்ட் கிடைக்கும். வீடியோ ஷாப் மூலமா வரீங்க அப்படின்னா வீடியோ ஷாப் மூலமா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களால என்ன பெஸ்ட் பிரைஸ் இன்வெஸ்ட் பண்ணி தர முடியுமோ அந்த பிரைசிங் கொடுத்துருவோம். கம்பெனி 1 year வாரண்டி கொடுத்துறாங்க. இந்த கீபோர்ட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் தெரியும். மெக்கானிக்கல் கீபோர்ட் TVSல வந்து 2200 2300 கீபோர்டு குவாலிட்டி என்ன இருக்கும் அந்த அவுட்புட் குவாலிட்டி வந்து இதுல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பியூட்டி அப்படின்னா நீங்க தனியா கூட கழட்டிக்கலாம். தனியா கழட்டி கூட க்ளீன் பண்ணி நீங்க வந்து திருப்பி மாட்டிக்கலாம். மறுபடியும் மாட்டி கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா கழட்டி மாட்டுறதுக்கான இதுவும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் கீபோர்ட். இந்த இருக்கு இந்த பட்டன் தனித்தனி நீங்க கழட்டி கூட நீங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். லைவ்டெக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் என்டையர் ஐட்டம்ஸ் நம்ம கம்மி பிரைஸ்ல இருந்து ரொம்ப பிரீமியம் ப்ராடக்ட் வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் RGB கீபோர்ட் மவுஸ் அண்ட் கேபினெட் அசெம்பிளிஸ் RGB லைட்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக் பிராண்ட் யார் அப்படின்னா உங்களுக்கு Galaxy கிராஃபிக்ஸ் கார்டு பண்றாங்க இல்லையா அவங்களுடைய பிராண்ட் இது சாம்ப். இது ஆக்சுவலி Galaxy சாம்ப். இந்த கீபோர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 699 rupees தான் காஸ்டிங். 699 ரூபாயில வந்து ஒரு RGB கீபோர்ட் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சீப்பஸ்டான கீபோர்ட் இது. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 699 ரூபாய் இன்க்ளூடிங் GST வித் 1 year கம்பெனி வாரண்டியோட இருக்கு. RGB கீபோர்ட் வெறும் 699 rupees தான் காஸ்டிங். இதுல டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு கீபோர்ட் மவுஸ் Zebronicsல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது ஏற்கனவே வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 1479 rupees. அமேசான்ல லாஸ்டா பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. இந்த கீபோர்ட் மவுஸ் நம்மளுடைய கடையோட செல்லிங் பிரைஸ் நம்ம ஸ்டோர் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1200 rupees தான் இன்க்ளூடிங் GST. எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஆன்லைனோட ரேட் கம்மியா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே வரோம். நீங்க ஒரு வாட்டி செக் பண்றதுனா தாராளமா செக் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ் எல்லாம் கண்டிப்பா இதோட பிரைஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கும்.
MRP nearly 1600 rupees, பட் நம்ம செல்லிங் பிரைஸ் வெறும் 699 rupees தான் காஸ்டிங். இப்போ சீப்பஸ்டா வந்து கம்ப்யூட்டர் அக்சஸரீஸ் இல்ல கம்ப்யூட்டர் ப்ராடக்ட் ஏதாவது வேணும், இல்ல கிராஃபிக்கல் டிசைனிங் ஒர்க்கான சிஸ்டம் வேணும், இல்ல பிராண்டட் டெஸ்க்டாப் வேணும், லேப்டாப் வேணும், இல்ல அக்சஸரீஸ் வேணும் அப்படின்னா தாராளமா நம்ம ஸ்டோர் கோடம்பாக்கத்துல இருக்கு. நீங்க டைரக்டா வரலாம். இல்ல டைரக்டா வர முடியாதவங்க வேற ஏதாவது லொகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா ஃபோன் மூலமா வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, இல்ல வந்து கூகுள் பேல இல்ல இது மூலமா நீங்க அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இங்க இருந்து டிஸ்போஸ் ஆயிடும். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளால எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கான ப்ராடக்ட் இங்க இருந்து பில்லோட இன்வாய்ஸோட உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். 15 வருஷத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். 14 வருஷம் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பக்காவா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் எல்லாருடைய சப்போர்ட்னால வந்து நம்ம டெவலப் ஆகி கண்டிப்பா வந்து நல்ல பிரைசிங்கோட இன்னும் பெட்டரான பிரைசிங்கோட தரணும்ன்ற ஆர்வத்தோட இருக்கிறோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசா லான்ச் ஆயிட்டு இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து வீடியோ ஷாப் மூலமா நம்ம வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். மறக்காம அதை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பொறுத்த வரைக்கும் ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ். இந்த கலர்ஃபுல்லா இருக்கும், டபுள் கலர்ல வருது இல்லையா? இது வந்து போட்ரானிக்ஸ் பிராண்ட் 1 இயர் வாரண்டியோட. இது வந்து ஃபாஸ்ட் செல்லிங் மூவிங் இந்த ப்ராடக்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கீபோர்டு வந்துரும். ஆக்சுவலி வந்து போர்ட்டபிள் கீபோர்ட் அண்ட் வித் வயர்லெஸ் மவுஸ் ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் வந்து 1100 rupees தான். 1100 ரூபாய் தான் இன்க்ளூடிங் 1 இயர் வாரண்டி. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்கு, Black with red. இதுல போட்டோல எப்படி இருக்குமோ இதே மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கும். இது போட்ரானிக்ஸ் பிராண்ட். மோர் தென் 100 crore வந்து கீ பிரஸ் பண்ணா கூட இது வந்து கீபோர்ட் நல்லா வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் தராங்க. இது 1 இயர் வாரண்டியோட வருது. இது போட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல அதர் ஸ்டோர்ல எல்லா இடத்துலயும் அவைலபிள் இருக்கிற பிராண்ட் தான். ஒன்னு புது பிராண்ட் கிடையாது, பழைய பிராண்ட் தான். இது பாத்தீங்கன்னா போட்ரானிக்ஸோட ஆல் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்சஸரீஸ் பக்கம் போனா Logitech உடைய வயர்லெஸ் மவுஸ், வயர்ட் மவுஸ் எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. வயர்லெஸ் மவுஸ் பொறுத்த வரைக்கும் இதோட MRP பாத்தீங்கன்னா 845 rupees, இதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 690. 50 rupeesல கூட குவாண்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணலாம் வரும். இது பொறுத்த வரைக்கும் Logitech வெப் கேமரா 270 HD வெப் கேமரா. இதோட காஸ்டிங் 22 வரும், 2200 ரூபாய் வரும். HP வயர்ட் மவுஸ், வயர்ட் மவுஸ் பொறுத்த வரைக்கும் 280 rupees காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இது நீங்க ப்ளூடூத்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க வயர்லெஸ் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ் பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் அண்ட் ப்ளூடூத் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கும். இது 1150 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்டிங். நியர்லி ஆன்லைன் பிரைஸ் தான் மேட்ச் ஆகும். அதோட கம்மியா தான் ரேட் இருக்கும், நம்ம ரேட் அதிகமா போகாது. கேமிங் பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா Zebronics இருக்கு, Gigabyte இருக்கு. Gigabyteல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் குவாண்டிட்டி நமக்கு அவைலபிள் இருக்கு. ஈவன் 100-200 நம்பர்ஸ் பவர் சப்ளை வேணும்னாலும் we have the stock. P450B இந்த பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் இது வந்து 450 watts SMBS. இது இப்போதைக்கு ஆஃபர்ல பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் பிரைஸோட ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2440 ரூபாய் காஸ்ட் ஆகும் இன்க்ளூடிங் GST. பிரைஸ் மேபி 100-200 rupees முன்ன பின்ன ஆகலாம். பிரைஸ் அப் டவுன் இருக்கும். நான் வீடியோ ஷாப் பார்க்கும்போது சொல்லிட்டீங்கன்னா எங்களால எவ்வளவு பிரைஸ் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 550 watts SMBS இருக்கு. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி 3200 rupees காஸ்ட் ஆகும் இன்க்ளூடிங் GST. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 650 watts இருக்கு. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3900 rupees காஸ்ட் ஆகும். பிரைசிங் மேபி ஆன்லைன் பிரைஸ் கம்மியா இருந்ததுனா கண்டிப்பா நம்ம ஆன்லைன் பிரைஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஆன்லைன் பிரைஸோட ரொம்ப கம்மியா தான் நம்ம ரேட் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல கேமிங் பிரீமியம்ல வந்து Zebronics பவர் சப்ளை இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 watts பவர் சப்ளை. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் பிளஸ் GST. 2000 பிளஸ் GST னா உங்களுக்கு நியர்லி கம் அரௌண்ட் 2360 rupees வரும் காஸ்டிங். இதுவும் வந்து பிரீமியம் கேபினெட்ல நீ RGB கேபினெட்ல தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த SMBS ஃபாஸ்ட் மூவிங் தான், ஃபாஸ்ட் செல்லிங் தான். அக்சஸரீஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப கம்மியான ரேட்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த இதுல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேசிங். இது வந்து ஆக்சுவலி லைவ்டெக் பிராண்ட். இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 300 rupees காஸ்ட் ஆகும். மெட்டல் கேசிங். இது வந்து 2.5 inches ஹார்ட் டிஸ்க் கேசிங். இந்த கேசிங் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா M.2 ஸ்லாட் வந்து இல்ல NVMe ஸ்லாட்டோட எக்ஸ்டர்னல் கேசிங் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா நியர்லி 650-700 rupeesல இருந்து to 2000 rupees வரைக்கும் காஸ்டிங் இருக்கு. 3.5 inches இது வந்து நார்மல் டெஸ்க்டாப் ஹார்ட் டிரைவோட எக்ஸ்டர்னல் கேசிங். இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 900 rupees 850 rupees காஸ்ட் ஆகும். இந்த பிரைசிங் அப்பப்போ டவுன் அப் டவுன் வந்து டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் Lenovo டெஸ்க்டாப் நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. பல்க் குவாண்டிட்டி இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் AMD Ryzen 3, Ryzen 5, Ryzen 7 டெஸ்க்டாப் அவைலபிள் இருக்கு. ரொம்ப சீப்பஸ்ட் டெஸ்க்டாப் வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம வெளியில கிடைக்கிற பிரைஸோட ரொம்ப கம்மியா வித்துட்டு இருக்கோம். Ryzen 3 பொறுத்த வரைக்கும் என்னோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்க்டாப் அதாவது கம்ப்ளீட் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் 32000 ரூபாய் காஸ்ட் ஆகும் இன்க்ளூடிங் மானிட்டரோட வந்து 32000 ரூபாய் காஸ்ட் ஆகும். CPU மட்டும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25000 ரூபாய் காஸ்டிங் வரும். Lenovo பொறுத்த வரைக்கும் நம்ம ஆத்தரைஸ்ட் கம்பெனி பார்ட்னர் Lenovo டெஸ்க்டாப், Lenovo லேப்டாப்ஸ், Lenovo அக்சஸரீஸ், கீபோர்ட், மவுஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே நமக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். Lenovo பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிற டெஸ்க்டாப் இது Ryzen 3 இது Ryzen 5 கூட இருக்கு, Ryzen 7 இருக்கு, இது Ryzen 5 டெஸ்க்டாப் இது Ryzen 3 இருக்கு. சேம் லுக் லைக் சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்பில்ட் கிராபிக்ஸோட வந்துரும். அதாவது இது மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3400G. இது பாத்தீங்கன்னா Ryzen 5 இங்கே ஸ்டிக்கர் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1TB 8GB ஓட 32500 ரூபாய் 32500 rupees இன்க்ளூடிங் GST காஸ்டிங் வித் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வித் 3 years கம்பெனி வாரண்டி. அப்படி ஆன்சைட் வாரண்டியோட இந்த CPU ஓட காஸ்ட் பாத்தீங்கன்னா 3400G. நீ ப்ராசஸர் தனியா வாங்குனீனா ஒரு ப்ராசஸர் காஸ்ட் இஸ் கம் அரௌண்ட் 18500 rupees 19000 rupees காஸ்ட் ஆகும். நீ அசெம்பிள் பண்ணா கூட அந்த காஸ்டிங்ல நீ பண்றது ரொம்ப கஷ்டம். இது பாத்தீங்கன்னா Lenovo 3 years கம்பெனி வாரண்டியோட 32500 ரூபாய் வருது. இது Ryzen 5 இது 3400G ப்ராசஸர். இதுல இன்பில்ட் கிராபிக்ஸ் வந்துரும். அந்த 1TB ஹார்ட் டிஸ்க் வந்துருது, 8GB RAM வந்துருது. இதுல பாத்தீங்கன்னா Ryzen 3 இருக்கு, அது 1TB 4GB ஓட இருக்கு. அதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 25500 26000 காஸ்ட் ஆகும். அது கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதே பாத்தீங்கன்னா Ryzen 7 அவைலபிள் இருக்கு. அதோட காஸ்டிங் நியர்லி 45500 rupees காஸ்ட் ஆகும். அது கூட 3 years வாரண்டியோட இங்க அவைலபிள் இருக்கு. நீ சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க ஃபுல்லா பாக்ஸ் அடுக்கி விட்டுருக்காங்க. இது இல்லாம நம்ம வேற ஹவுஸ்ல நிறைய ஸ்டாக் இருக்கு. Lenovo பொறுத்தவரைக்கும் Lenovo ஸ்டாக் இருக்கு. Acer பொறுத்தவரைக்கும் Acer நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பிராண்டட் டெஸ்க்டாப்ல. Dell இருக்கு. Dell 3681 அந்த மாடல்லாம் உங்களுக்கு அவைலபிள் கொடுத்துறோம். i3 10th gen 11th gen with original OS without OS எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாமே வந்து ரெடி ஸ்டாக் இங்க அவைலபிள் இருக்கு. இது பொறுத்தவரைக்கும் எல்லாமே இன்பில்ட் கிராபிக்ஸ் கார்டு வரதுனால நம்ம தனியா வந்து கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ண தேவையில்லை. தேவை இருந்தா நம்ம அடிஷனலா ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப ஹையர் எண்ட் கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ண முடியாது. அதாவது நீ கேமிங்கா அந்த டெஸ்க்டாப் யூஸ் பண்ணலாம் அப்படினா
யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ஹை ரெண்டான கேமிங் போறதா இருந்தால் நீங்க அசம்பிள் போறது பெஸ்ட். பிராண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிடெட் கிராஃபிக்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். இதனுடைய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஹை ரெண்ட் கிராஃபிக்ஸ் கார்டான பவர் சப்ளை கிடையாது, இது நார்மல் பவர் சப்ளை தான் இருக்கும். ஸோ வந்து நார்மலா ஒரு கம்மியான பட்ஜெட்ல லோவர் அண்ட் கேம் ஆடுறீங்க அப்படின் போது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல 26,000 பட்ஜெட்ல 26,000 பட்ஜெட்ல ஒரு Ryzen PC Ryzen 3200G ஓட ஒரு இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு PC வந்து நீ போறதா இருந்தால் தாராளமா லெனோவா இல்ல ஏசர்ல போலாம். ஏசர்ல கூட உங்களுக்கு 24,000 பட்ஜெட்ல டெஸ்க்டாப் ரோம் AMD அவைலபிள் இருக்கு Ryzenல. அது கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் இதோட அடுத்த வீடியோல பார்ப்போம். Ryzen 3 3200G ப்ராசஸரோட இன்க்ளூடிங் வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் 4GB RAM ஓட ஒரு கம்மியான பட்ஜெட்ல, அதாவது நீ அசம்பிள் பண்ணா கூட அந்த ரேட்ல வந்து நீ போக முடியுமான்றது தெரியல. அந்த ரேட்ல வந்து ஒரு CPU ஒன்று இருக்கு அப்படின்னா இது ஏசர்ல இருக்கு. ஏசரோட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு, நியர்லி 10 நம்பர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு. Veriton சீரிஸ் இது M200 மாடல் 3200G 1TB ஹார்ட் டிரைவ் and 4GB RAM இன்பில்ட் வேகா கிராஃபிக்ஸ் வந்துரும். 3 years ஆன் சைட் வாரண்டி. இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 23,999, அதாவது 24,000 காஸ்ட் ஆகும் இன்க்ளூடிங் GST. கம்பெனி 3 years வாரண்டி கொடுத்துருவாங்க. RGB ஸ்பீக்கர்ல கம்மி பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 650 rupees காஸ்ட் ஆகும். போட்டோஸ்ல எடுக்க இது மாதிரி தான் லைட்டிங் ஸ்பீக்கரோட வந்து ஸ்பீக்கர் இது USB டைப் ஆக்ஸ் கண்ட்ரோல் மூலமா யூஸ் பண்றது. இதனுடைய ஸ்பீக்கர் காஸ்ட் பாத்தீங்கன்னா 650 rupees காஸ்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா Warrior 4 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு, அதுவும் RGB தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800-850 rupees காஸ்டிங் வரும். தென் பாத்தீங்கன்னா உடன் ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், பிரீமியமா இருக்கும் குவாலிட்டி. இது பாத்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மென்ட் இமிடியேட் இன்ஸ்டன்ட் வாரண்டியோட வந்துரும். இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீக்கர் 1 year வாரண்டி 550 to 600 rupees வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து மினிமம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 250 rupees ல ஸ்டார்டிங் இருக்கு. 2 ஸ்பீக்கர்ஸ், 2 ஸ்பீக்கர் லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் யூஸ் பண்றதுக்கு 250 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். நீங்க சப்போஸ் வீடியோ ஷாப் பார்த்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இது 199 rupeesல உங்களுக்கு பில்லிங் ஆயிடும். வரும் 199 ரூபாய் 2 ஸ்பீக்கர் உங்களுக்கு பில் ஆகும். அது குவாலிட்டி நல்லா இருக்கும். 1 year ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு, நம்ம கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். இதோட MRP பாத்தீங்கன்னா 650 rupees. ஆஃபர் எல்லாமே போக 199 rupeesல நம்ம சேல் பண்றோம். வீடியோ ஷாப் பார்த்தவங்களுக்கு நார்மலா இது 250 rupees செல்லிங். ஹோம் தியேட்டர்ஸ் நிறைய பேர் 4.1 கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப கம்மியான ரேட்ல. அவங்களுக்கு ஒரு 4.1 வர வச்சிருக்கோம். அது வந்து 80 watts இது ஆக்சுவலி 4 ஸ்பீக்கர் வித் ஊஃபர். இது ஊஃபர் பாத்தீங்கன்னா 40 watts வரும். அந்த 4 ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 10x4 டோட்டலா பாத்தீங்கன்னா 80 watts வரும். இங்க இருக்கு. இதோட MRP பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 399 4000 ரூபாய் MRP. இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 199 தான் இதோட செல்லிங் பிரைஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கோம். இது குவாலிட்டி நல்லா இருக்கும். 1 year வாரண்டி இருக்கு. இதுல LED லைட்டிங்ஸ் வந்துரும் வித் RGB லைட்டிங்ஸோட Bluetooth FM USB remote ACT RGB லைட்டிங்ஸ் வித் LED டிஸ்ப்ளேயோட இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 199 rupeesல வந்து இன்க்ளூடிங் GST 1 year வாரண்டியோட பில் ஆகும். இது சர்வீஸ் சென்டர் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு, இங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் 2-3 மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு, 2-3 கலர்ஸ் டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேம் பிரைஸ்ல தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்பீக்கர் ஒன்னு இருக்கு, அது நம்ம பார்க்க போறோம். அதோட MRP வந்து 12,700 rupees. அது ஒரு சரியான ஆஃபர், ஒரு ஆஃபர் ஸ்பீக்கர் ஒன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு FND ல ஒரு ஸ்பீக்கர் பார்ப்போம். இந்த ஸ்பீக்கர் தான் அது பயங்கர கியூட்டா இருக்கும். இதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,200 rupees. சவுண்ட் குவாலிட்டி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது FND பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி நம்ம சொல்ல தேவையில்ல, பட் எல்லாமே நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற டீடைல் கொடுத்திருப்பாங்க. Bluetooth 5.1 TF கார்டு USB Play Music and hands free மொபைல் போன் நீங்க கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். லித்தியம் பேட்டரி வந்துரும், அதனால இது குவாலிட்டி நல்லா இருக்கும். FM வந்து எரிச்சல் இல்லாம குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த ஸ்பீக்கர் கண்டிப்பா நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோம். சும்மா கேளு நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு உன்னோட கேங் நான் தாண்டா லீடு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் FND நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆல்ரெடி 199 ஒரு ஆஃபர் ஸ்பீக்கர் பார்த்தோம். வந்து FND இன்னொரு மாடல். இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,700-1,800 rupees காஸ்டிங் ஒரு 2.1 இது ஸ்பீக்கர். இதுல பார்த்தீங்கன்னா வந்து Zook அப்படின்ற பிராண்ட்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இது வந்து வித் மைக்கோட வந்துரும். அடிஷனலா இது மைக் வரும். இதுல வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்கும். Bluetooth மெமரி கார்டு ஆப்ஷன் அண்ட் பென்ட்ரைவ் ஆப்ஷன் எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல அடிஷனல் மைக் போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,100 rupees காஸ்ட் ஆகும் இன்க்ளூடிங் GST. இது 1 year வாரண்டி கவர் ஆயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சேம் Zookல 1 year வாரண்டியோட இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா RGB லைட்டிங்ஸோட வந்துரும். 4,400 ரூபாய். ஆக்சுவலி இது வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 4,200 rupees செல்லிங் பண்றோம். இந்த ஸ்பீக்கர் அவைலபிள் இருக்கு. இது இல்லாம நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. இன்னொரு மாடல் Zook Rockers ஒரு மாடல் இருக்கு. இதுவும் RGB லைட்டிங்ஸோட வந்துரும். இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஸ்பீக்கர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா மைக் போட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. இதுல எல்லா ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா FND ல நம்ம டவர் ஸ்பீக்கர் அவைலபிள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் தெரியும். இது வந்து ட்வின் டவர். இது வந்து இன்பில்ட் அடிஷனல் மைக்கோட வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. பாத்தீங்கன்னா கரோக்கி ஆப்ஷன் இருக்கு, LED டிஸ்ப்ளே இருக்கு, Bluetooth USB FM and remote control எல்லா ஃபங்க்ஷன் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. FND பொறுத்த வரைக்கும் வெரி ஓல்டு பிராண்ட். 1993 ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. இன்னும் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து நிறைய புது ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் கம்மி ரேட்ல இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் 145 வாட்ஸ்ல ஒரு பெட்டரான ஆஃபர்ல ஒரு ஸ்பீக்கர் நம்ம பார்க்க போறோம். இது வந்து 5.1 ஆக்சுவலி. இதோட ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 அடி ஒரு 15 inches ஹைட் இருக்கும். அந்த ஹைட் இருக்கு. எல்லாமே உடன் ஸ்பீக்கர். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். இது 145 வாட்ஸ் ஆக்சுவலி. இந்த ஸ்பீக்கர் வித் RGB லைட்டிங்ஸோட வந்துரும். இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் MRP வந்து பாத்தீங்கன்னா 12,700 rupees 12,700 ரூபாய். இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா 4,900 ரூபாய்க்கு சேல் பண்றோம். நீங்க வீடியோ ஷாப் மூலமா தான் இந்த ஸ்பீக்கர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா தாராளமா வந்து இதுக்கு ஒரு 16GB பென்ட்ரைவ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். அது நீங்க வீடியோ ஷாப் மூலமா தான் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அடிஷனல் கிஃப்ட் ஆஃபர் இருக்கு. இதோட காஸ்டிங் வந்து 12,700 MRP, செல்லிங் பிரைஸ் 4,900. வீடியோ ஷாப் மூலமா வந்தீங்கன்னா அடிஷனல் 16GB பென்ட்ரைவ் ஒரு பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். 4,900 ரூபாய். 1 year கம்பெனி வாரண்டி இருக்கு. இதோட சர்வீஸ் சென்டர் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல RGB லைட் இருக்கு. இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா அதோட பாக்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி 4,900 rupeesல ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர்
ஸ்பீக்கர் பார்த்தா 145 வாட்ஸ்ல, இது பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ், சேம் அதே கம்பெனி. இது சென்னையில் வாரண்டி சர்வீஸ் சென்டர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு வந்து 3999 999 ரூபா. அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே இதுலேயே வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இன்ச் சேட்டலைட், ப்ளூடூத் இருக்கு, SD கார்டு, மெமரி கார்டு ஆப்ஷன் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. ஆக்சுவலி FM ரேடியோ, ஆக்ஸ் இன்புட், USB பென்ட்ரைவ், LED டிஸ்பிளே எல்லாமே இதில் வந்து இதனுடைய காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 3999 3999 ரூபா 1 இயர் வாரண்டியோட. மானிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we are authorized partner for Acer, Dell, Lenovo, HP and Asus கேமிங் மானிட்டர்ஸ் ஜிகாபைட் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்கு. அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். 32 இன்ச்சஸ்ல Acer கர்வ்டு மானிட்டர். இது காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 19999, அதாவது 20000 காஸ்ட் ஆகும். 3 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி வந்துரும். இது வந்து கர்வ்டு மானிட்டர் 32 இன்ச்சஸ் 32 இன்ச்சஸ். இதனுடைய ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷிங்ல வரும். இதுல வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா dual HDMI போர்ட் அண்ட் ஒன்னு டிஸ்ப்ளே DP போர்ட் இருக்கு, ஆடியோ ஆக்ஸ் இன்புட் இருக்கு. ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும் கர்வ்டு மானிட்டர். இதெல்லாம் வியூசோனிக் ஃபிளாட் மானிட்டர் மட்டும் அவைலபிள் இருக்கு ஸ்டாக். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் இதே காஸ்ட் தான் வரும். 20000 ரூபாய் 20500 ரூபாய் அந்த காஸ்ட்டுக்குள்ள வரும். பிரைஸ் எனி டைம் அப் டவுன் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே ரேட் இன்க்ரீஸ் டவுன் அப் டவுன் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிற கான்செப்ட்ல தான் இருக்கு. எதுவும் கம்மியான மாதிரிலாம் தெரியல. இப்போ வந்து நீங்க ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி பிரைஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா தாராளமாக செக் பண்ணிட்டு வரலாம். மானிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 3500 ரூபாயிலிருந்து அப் டு 1,15,000 rupees வரைக்கும் மானிட்டர் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். டெல்ல 4K மானிட்டர். இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா S2721QS அப்படின்ற மாடல் வரும். S2721QS 4K மானிட்டர். இதனுடைய ஆன்லைன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 36,500 37,000 காஸ்டிங். பட் நம்மளோட செல்லிங் பிரைஸ் ஒன்லி 33,999 தான். நம்ம 34,000 சேல் பண்றோம். ஆன்லைன் பிரைஸோட 2000 கிட்ட கம்மியா வருது ரேட். RGB கேபினெட் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு. 1300 ரூபாயில இருந்து அப் டு வந்து 13-14,000 வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஜெப்ரானிக்ஸ்ல வல்லலா மாடல் அவைலபிள் இருக்கு. Neo ஒரு மாடல் அவைலபிள் இருக்கு. ஜெப்ரானிக்ஸ்ல Neo பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நார்மலான பவர் சப்ளை போட்டு இந்த கேபினெட் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நார்மலா ஒரு கேபினெட் வாங்குறவங்க எனக்கு வந்து RGB யோட கம்மி ரேட்ல கேபினெட் SMBS கிடைக்காது அப்படின்னா வெறும் 3100 ரூபீஸ்ல இந்த கேபினெட் SMBS நம்ம வந்து வைக்க முடியும். நார்மலான SMBS போட்டுட்டு இந்த RGB கேபினெட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது இல்லாம நிறைய வெரைட்டிஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் மூவிங் கேபினெட். இது ஜிகாபைட் C200 கிளாஸ் கேபினெட். ஃப்ரண்ட் லைட் கிளாஸ் வந்துரும், சைடு லைன் கிளாஸ் வந்துரும். இதுல RGB லைட்டிங்ஸ் வந்துரும். இதனுடைய காஸ்டிங் வந்து ரொம்ப கம்மி. இதனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரைசிங் வந்து 3200 ரூபீஸ் காஸ்டிங். 3200 ரூபாயில இருந்து 3400 ரூபாய் காஸ்ட் ஆகும். டைம் பிரைஸ் அப் டவுன்ல இருக்கும். நீங்க பிரைஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி 3000-4000 ரூபீஸ்ல வந்து நிறைய கேபினெட்ஸ் வெரைட்டிஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு. எல்லாமே இங்க டிஸ்ப்ளே பண்ண முடியாதுன்றதுல கம்மியா டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. இது ஒரு ஜெப்ரானிக்ஸ்ல நியூ அரைவல். இந்த ஃபேன் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிக்கஸ்ட் LED ஃபேன் ஒன்னு கொடுத்திருப்பாங்க டாப்ல. அது இல்லாம ஃப்ரண்ட் லைட் ஃபேன் வந்து அது ஃபுல் கிளாஸ். இது டாப் பாட்டம் எல்லாமே ஃபுல்லி கிளாஸ்ல இருக்கும். அது வந்து இந்த கேபின் பாத்தீங்கன்னா நியர்லி 7,500 ரூபீஸ் காஸ்ட் ஆகும். இது நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம வேர் ஹவுஸ்ல நிறைய மாடல் இருக்கு. உங்களுக்கு என்ன மாடல் வேணாலும் நீ கேட்டலாக் மூலமா பார்த்துட்டு இது அவைலபிள் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வந்து வாங்கிக்கலாம். நீ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் சேம் டேலே டெலிவரி ஆயிடும். சப்போஸ் வந்து இல்ல ஸ்டாக் அவைலபிள் இல்ல அப்படின்னா ஒன் டே எக்ஸ்ட்ரா டைம் கேட்போம். மத்தபடி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். தென் பொறுத்த வரைக்கும் ஜெப்ரானிக்ஸ் RGB ஃபேன் இது நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நியர்லி 450 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நியர்லி 2000 ரூபாய் வரைக்கும் வித் ரிமோட்டோட வருது. இது வந்து 2000 ரூபீஸ் கிட்ட காஸ்ட் ஆகும். பேசிக்கா வந்து RGB ஃபேன் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அவைலபிள் இருக்கு. 19mm ஃபேன் 120mm ஃபேன்லாம் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் கம்மியா வரும். மார்க்கெட் பிரைஸோட ரேட் கம்மியா இருக்கும். கோகோ பிராண்ட். இது வந்து கோகனட் கம்பெனியோட கோகோ ஸ்போர்ட்ஸ். கோகோ ஸ்போர்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல் கேபினெட் நம்ம அவைலபிள் இருக்கு. சிப்ட்ரானிக்ஸ் கேபினெட் அவைலபிள் இருக்கு. ஜெப்ரானிக்ஸ் கேபினெட் அவைலபிள் இருக்கு. ஜிகாபைட் மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் மாடல்ஸ் ஆண்டக் கேபினெட்ஸ், ஆண்டக் SMBS பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் 1200 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைஸ் அக்ரெசிவா இருக்கும். இது RGB ஃபேன் வித் ஃபுல் செட்டிங்ஸோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியர்லி 1700-1800 ரூபீஸ் காஸ்ட் ஆகும். 3 ஃபேன் வந்துரும். அக்சஸ் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துரும். ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின டீடைல் எல்லாமே இதுல இருக்கும். ஃபுல் கிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபீஸ் காஸ்ட் ஆகும். இதுல நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்கு. RGB ஃபேன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 350 ரூபீஸ்ல ஸ்டாக் இருக்கு. RGB கேபினெட் பொறுத்த வரைக்கும் 2300 ரூபாய் ஸ்டார்டிங்ல இருக்கு. RGB மவுஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 200 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்கு. RGB கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் 699 ரூபீஸ் ஸ்டார்டிங் பிரைஸ். RGB கீபோர்ட் மவுஸ் பொறுத்த வரைக்கும் 999 ல இருந்து ஸ்டார்ட் அவைலபிள் இருக்கு. வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மல்டி பிராண்ட் எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். பிராண்ட் பொறுத்த வரைக்கும் Dell, HP, Acer, Lenovo, Asus மத்த பிராண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. வயர்லெஸ் ரவுட்டர். இது ஆக்சுவலி சிம் கார்டு மூலமா வந்து நீங்க வந்து 8 டிவைஸ் கனெக்ட் பண்றதுக்கான 8 டிவைசஸ் கனெக்ட் பண்றதுக்கான வயர்லெஸ் ரவுட்டர். இது மூலமா நீங்க ஜஸ்ட் சிம் கார்டு போட்டு இந்த ரவுட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க சிம் கார்டு போட்டு எனி பிராண்ட் சிம் கார்டு, ஈவன் Jio, Airtel, இது ரொம்ப சின்ன டிவைஸ், இது குட்டியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க சிம் கார்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி வந்துரும். நீங்க எங்க லாங் போறீங்க, டிராவல் பண்றீங்க அப்படின்னா சிம் கார்டு போட்டு நீங்க வந்து 8 டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஈவன் நீங்க டேப் யூஸ் பண்றீங்க, லேப்டாப் யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது இதுல வந்து நீங்க வந்து சிம் கார்டு போட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு MRP பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 5999 ரூபீஸ் MRP வரும். அதாவது 6000 ரூபாய் MRP. இதனுடைய நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2600 ரூபீஸ் தான். கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கு. போர்ட் ஹெட்செட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃபர்ல இருக்கு. ஆன்லைன் பிரைஸோட நம்ம ரேட் கம்மியா இருக்கும். ஜஸ்ட் 1200 ரூபீஸ் இப்போதைக்கு ஆஃபர் பிரைஸ். 1200 ஹெட்செட் போட்ல வந்து வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட இருக்கு. கம்பெனி 1 இயர் வாரண்டியோட இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் பாம் பொறுத்த வரைக்கும் ஜெப்ரானிக்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் மாடல். இது 1400 ரூபாய் தான் உங்களுக்கு காஸ்டிங். இது சேனல் பொறுத்த வரைக்கும் வித் பவர் ரெண்டு மாடல் இருக்கு. 4TB, 2TB, 6TB, 12TB எல்லாம் இருக்கு. NAS இருக்கு. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா NAS, அதாவது Synology அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சர்வர், ஒர்க் ஸ்டேஷன், ஹையர் எண்ட் PCs, திங் கிளையன்ட், அது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம ஸ்டாக் இருக்கு. எல்லாத்தையுமே வீடியோல வந்து நம்ம காமிக்க முடியாதுன்றதுனால வெரி லிமிட்டட் காமிச்சிருப்போம். இது பொறுத்த வரைக்கும் நம்ம அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் இருக்கு. RAM பொறுத்த வரைக்கும் RAM, கேமிங் மவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து வித் LED லைட்டிங்ஸோட ஒரு 550 ரூபீஸ் காஸ்டிங் வரும். ஹெட்ஃபோன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200-250 ரூபீஸ் காஸ்டிங் இருக்கு. 250 ரூபாய் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு.
இருக்கு. இது 250 ரூபா 300 ரேஞ்சில நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து 4 போர்ட் ஹப் இருக்கு. ஹனிவெல் 4 போர்ட் ஹப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 ரூபா வரும். USB ஆடியோ இருக்கு. அது உங்களுக்கு 150 ரூபா ஸ்டாக் வரும். இது யோகால வந்து ஹெட்செட் இருக்கு. ஹெட்செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து nearly 1000 rupees 880 rupees காஸ்டிங் இருக்கு. நிறைய டிஃபரண்ட் பிரைஸ்ல நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. Logitechல வந்து USB ஹெட்செட் இருக்கு. 2400 ரூபா 2300 ரூபா காஸ்டிங் வரும். கேமிங் ஹெட்செட்லாம் இருக்கு. கேம்டெல் பிராண்ட்ல இருக்கு. நிறைய பிராண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிராண்ட்ல இருக்கு. Logitechல இருக்கு. HPல இருக்கு. போட்ல இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. RAM பொறுத்தவரைக்கும் RAM நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. SSD பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ப்ராசஸர் நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்த்தோம். ஐரன் கிராபிக்ஸ் கார்டு பார்த்தோம். நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. RAM எல்லாம் பொறுத்தவரைக்கும் நம்ம சீப்பா இருக்கும். எல்லாமே Corsair Vengeance RAM. ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இந்த RAM எல்லாம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல கூட நம்ம காமிச்சிருப்போம். இந்த RAM எல்லாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 6900 rupees காஸ்டிங் ஆயிடுச்சு. ரொம்ப ரேட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. 7300 ரூபாய் வரைக்கும் ரேட் இருக்கு. இது வந்து 3200 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு 7200 7300 காஸ்ட் ஆகும். மேபி பிரைஸ் ரெடியூஸ் ஆச்சு அப்படினா கண்டிப்பா நம்ம ரேட் ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இன்னைக்கு பிரைஸ் டிராப் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா nearly 6800 rupees காஸ்டிங் ஆயிடுச்சு. வீடியோ பார்க்கும்போது ரேட் டிராப் ஆயிடுச்சு அப்படினா கண்டிப்பா வந்து அந்த டிராப் பிரைஸ்ல கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஆன்லைன் பிரைஸ் நம்ம மேட்சிங் பண்ணிடுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8GB 16GB 32GB வரைக்கும் இருக்கு. மோஸ்ட்லி கேமிங் பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம 3200 MHz 3600 MHz தான் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். பட் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிறைய பேர் தெரியாம 2400 MHz எல்லாம் வாங்கிடுவாங்க. ரேட் கம்மியா கிடைக்குது அப்படின்ட்டு. ஆப்பிள் சப்போர்ட்டோட வந்து ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கலர்ஸ் 2 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. போட்ரானிக் பிராண்ட் 1 இயர் கம்பெனி வாரண்டி. இதுல Black and Pink கலர் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுடைய காஸ்டிங் வந்து 3500 rupees காஸ்ட் ஆகும். இன்க்ளூடிங் வாரண்டி அண்ட் பில்லோட வந்துரும். கம்பெனி 1 இயர் வாரண்டி கவர் ஆயிடும். இது பிங்க் கலர் அவைலபிள் இருக்கு. இது ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து நிறைய பிராண்ட் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து வித் வாரண்டியோட கவர் ஆகுதுனால இது ஃபாஸ்ட் மூவிங் செல்லிங் தான். இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா Black and Pink 2 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. போட்ரானிக்ஸ்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஹார்மோனிக்ஸ் மாடல் ட்வின்ஸ் இயர்பட்ஸ் அவைலபிள் இருக்கு. நிறைய இயர்பட்ஸ் அவைலபிள் இருக்கு. நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் 750 rupeesல ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்கு. போட்ரானிக்ஸோட என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. we are authorized company partner for போட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற டீலிங் TP லிங்கோட நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். இது டீலிங் சுவிட்ச். இதுல பாத்தீங்கன்னா ஜிகாபைட் 24 போர்ட் சுவிட்ச், ஜிகாபைட்ல வந்து 16 போர்ட் 32 போர்ட் சுவிட்ச் எல்லாமே அவைலபிள் இருக்கும். இது நார்மல் 5 போர்ட் சுவிட்ச் 4 போர்ட் சுவிட்ச் அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 450 rupeesல ஸ்டார்டிங் இருக்கு. 4 போர்ட் 5 போர்ட் 8 போர்ட் 10/100 10/1000 எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் Seagate WD பொறுத்த வரைக்கும் ப்ளூ பிளாக் லேட்டஸ்ட் வந்து கேமிங்கான வந்து SSD M.2 NVMe எல்லாமே நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. Seagateல அவைலபிள் இருக்கு. Toshiba இருக்கு. Lenovoல அவைலபிள் இருக்கு. Seagateோட பேக்கப் பிளஸ் வித் பவர் டைப் வந்து 4TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வந்து இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 7900 rupees இன்க்ளூடிங் GST 7900 ரூபாய். வெளியில பிரைசிங்கோட நம்ம ரேட் கம்மியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4TB இல்லாம 6TB அவைலபிள் இருக்கு. 8TB அவைலபிள் இருக்கு. 12TB கூட அவைலபிள் வருது. Seagate என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம அவைலபிள் இருக்கு. எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எல்லாமே ஸ்டாக் இருக்கு. எல்லாமே பிரைஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் தான் பார்க்க போறோம். இது வந்து பென்கியோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ரொஜெக்டர் தான் இது. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32000 காஸ்டிங் வரும் இன்க்ளூடிங் GST. ப்ரொஜெக்டர்ல ரொம்ப கம்மியான ரேட்ல ப்ரொஜெக்டர் கேக்குறவங்களுக்கு 7500 rupeesல Beam 100 போட்ரானிக்ஸ் கம்பெனியோட Beam 100 ப்ரொஜெக்டர். இது வந்து வெறும் 7500 ரூபாய் இன்க்ளூடிங் GST ஓட காஸ்டிங் வந்து. இந்த ப்ரொஜெக்டர் 1 இயர் கம்பெனி வாரண்டியோட இருக்கு. இது மினி ப்ரொஜெக்டர். இது வந்து 7500 rupees தான் காஸ்டிங். இதெல்லாம் பேசிக்கா வீட்ல யூஸ் பண்றதுக்கு இல்ல நார்மலா ஒரு சின்ன ஆபீஸ்ல இல்ல வந்து சின்னதா டெமோ தரதுக்கு இந்த ப்ரொஜெக்டர் மோர் தென் எனஃப். Beam 200 மாடல் B200 பிளஸ் வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 999 அதாவது 10000 ரூபாய் காஸ்டிங் வரும் இன்க்ளூடிங் GST ஓட. இப்போதைக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9200 rupeesல நம்ம சேல் பண்றோம். 9200 சேல் பண்றோம். இதுதான் அந்த ப்ரொஜெக்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9200 rupees செல்லிங் காஸ்ட். இது வந்து போட்ரானிக்ஸ் 1 இயர் வாரண்டி கம்பெனி வாரண்டியோட வந்துரும். இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் இது நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் பல்க் குவாண்டிட்டி இருக்கு. Beam 200 USB ஆப்ஷன் இருக்கு. மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் ஆடியோ ஜாக் ரெண்டுமே அவைலபிள் இருக்கும். இது கம்பெனி வாரண்டியோட வந்துரும். 1 இயர் கம்பெனி வாரண்டி போட்ரானிக்ஸ் பிராண்ட். இதுல வந்து ஒயிட் கலர் இருக்கு. Black கலர் கூட அவைலபிள் இருக்கும். இது 7500 rupees ஸ்டார்டிங். இது இல்லாம பென்கியூ ப்ரொஜெக்டர் அவைலபிள் இருக்கு. அது இல்லாம எப்சன் ப்ரொஜெக்டர் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன மாடல் ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ப்ரொஜெக்டரும் நம்ம சப்ளை பண்ணுவோம். இதுதான் ஆக்சுவலி வந்து பென்கியோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ரொஜெக்ட். இது பாத்தீங்கன்னா 32000 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்டிங். வெளியில ரேட் அதிகம், நம்ம ரேட் கம்மியா இருக்கும். VGA ஆப்ஷன் இருக்கு. USB-C போர்ட் அண்ட் USB ரீடர் அதாவது பென்ட்ரைவ் ரீடர் இருக்கு. ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதுல இன்பில்டா வந்துருது. வயர்லெஸ் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஆட்டோ கீட்டோன் 20 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அண்ட் 3 hours பேட்டரி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு GB1 மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 32000 ரூபாய் இன்க்ளூடிங் GST காஸ்டிங். இது நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. barcode ஸ்கேனர் பார்க்குறோம். barcode ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் TVS நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஃபிங்கர்ஸ் பிராண்ட் அவைலபிள் இருக்கு. அண்ட் வந்து ரைவால் பிராண்ட் கூட அவைலபிள் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட் சீப்பா இருக்கும். வெளியில விட ரேட் கம்மியா இருக்கும். இது வந்து வயர்டு barcode ஸ்கேனர் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் 2200 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வயர்லெஸ். இது வயர்லெஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3100 rupees காஸ்டிங் வரும். மோஸ்ட்லி ஆன்லைன் பிரைஸ் மேட்ச் பண்ணிடுவோம். ஆன்லைன் பிரைஸோட ரேட் கம்மியா இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. ஆப்பிளோட ஆல் இன் ஒன் PC பார்க்க போறோம். இது வந்து i7. இது 2011 மாடல் i7 ஆல் இன் PC பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து nearly ஒரு 100 to 200 நம்பர் ஸ்டாக் தரலாம். அதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து nearly 35000 rupees காஸ்டிங். இது வந்து யூஸ்டு PC தான். இது nearly வந்து 100 நம்பர்ஸ் கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஆப்பிள் ஆல் இன் ஒன் PC பொறுத்த வரைக்கும் இது வந்து 8GB RAM with 1TB ஹார்ட் டிஸ்க். செம ஸ்பீட் இருக்கும். பக்கா வீடியோ குவாலிட்டி அண்ட் கேமரா குவாலிட்டி எல்லாம் நச்சுன்னு இருக்கும். இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 35000. கீபோர்ட் மவுஸோட கொடுத்துருவோம். கீபோர்ட் மவுஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வராது. டெல் கீபோர்ட் மவுஸ் புது கீபோர்ட் மவுஸ் கொடுத்துருவோம். 35000 ரூபாய் காஸ்ட். குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம பிரைசிங் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் we have the stock Toshiba, Seagate and WD. WD ல பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. SSD ஹார்ட் டிஸ்க் இருக்கு.
M.2 இருக்கு, NVMe இருக்கு, எல்லாமே பாத்தீங்கன்னா WD, Seagate, Toshiba நிறைய பிராண்ட் வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு. குட்டியான ஒரு மவுஸ், லேப்டாப் மவுஸ் அவைலபிள் இருக்கு. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 1000 ரூபாய் வரும். நம்மளோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 950 rupees காஸ்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா வந்து போட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்மோனிக்ஸ் ஒரு மாடல் 222 மாடல்ல வந்து ப்ளூடூத் ஹெட்செட் நம்ம வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதோட காஸ்டிங் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 850 rupees இன்க்ளூடிங் GST 1 year வாரண்டியோட. பென் டிரைவ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 380 rupees காஸ்டிங். இது 380 rupeesல உங்களுக்கு 32 GB பென் டிரைவ் கிங்ஸ்டன்ல இருக்கு, இல்ல A-Data பிராண்ட்ல இருக்கு, HP மெட்டல் பென் டிரைவ் இருக்கு. இது 450 ரூபாய் வரும். 64 GB னா உங்களுக்கு வந்து 870 rupees காஸ்டிங் வரும். 16 GB பென் டிரைவ் கூட அவைலபிள் இருக்கு. நிறைய அக்சஸரீஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாமே வீடியோல பார்க்க முடியாது, நீங்க நிறைய வந்து நேரா வந்து பாத்துக்கலாம். Logitech பொறுத்த வரைக்கும் ஹெட்ஃபோன் நம்ம பல்க் குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. H110 சிங்கிள் ஜாக், டபுள் ஜாக் எல்லாம் அவைலபிள் இருக்கு. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 699 தான் உங்களுக்கு காஸ்டிங் 1 year வாரண்டியோட. தென் பாத்தீங்கன்னா HDMI கேபிள், DP to HDMI, USB to HDMI, C to C போர்ட்ல இருந்து மொத்த அக்சஸரீஸ், அதாவது மல்டி போர்ட் கனெக்ட் பண்றது, பவர் ஹப், USB பவர் ஹப், USB பவர் இல்லாம நார்மல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற 2500 வாட்ஸ் வரைக்கும் பவர் சப்ளை வரக்கூடிய ஹப் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு. நீ என்ன வேணும்ன்றது ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல இல்ல கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்றது வந்து பிரைஸ் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லேப்டாப் பார்ப்போம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ரிபோபிஸ் லேப்டாப் வந்து இல்ல ஒன்லி ரிபோபிஸ் டெஸ்க்டாப் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் வந்துருச்சு, ரீச் ஆயிடுச்சு. எல்லாம் பாத்தீங்கன்னா 9999 அதாவது 10,000 ரூபாயில இருந்து ரிபோபிஸ் லேப்டாப் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிட்ட இப்போதைக்கு பாத்தீங்கன்னா AMD A8ல வந்து HP லேப்டாப் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப் பக்கம் போவோம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 rupees இருந்து லேப்டாப் ஸ்டார்டிங் ரிபோபிஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து HP ல AMD A8 லேப்டாப் ஒன்று அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி 14,500 rupees காஸ்ட் ஆகும். இது HP லேப்டாப். QC பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணி வச்சிருப்போம். டெஸ்டிங் வாரண்டி பொறுத்த வரைக்கும் 21 days வரைக்கும் டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துருவோம். பிசிக்கல் டேமேஜ் வாரண்டி கவர் பண்ண மாட்டோம். ஏதாவது ஃபீச்சர் சர்வீஸ் வரணும்னா பெய்டு சர்வீஸ் தான் பண்ணி கொடுப்போம். ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. 15 days 20 days 21 days வரைக்கும் நமக்கு ஏதாவது இஷ்யூ அப்படினா we can replace the laptop. சோ இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இது AMD A8, இது 500 GB ஹார்ட் டிரைவ் and 4 GB RAM ஓட இருக்கு. இன்பில்ட் எல்லா லேப்டாப்புமே இன்பில்ட் வெப் கேமரா வந்துரும். மத்தபடி வைஃபை ப்ளூடூத் எல்லாமே வந்து நார்மலா எல்லா லேப்டாப்ல என்ன இருக்கோ எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கும். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. 14,500 ரூபாய் இன்க்ளூடிங் 21 days டெஸ்டிங் வாரண்டியோட அடாப்டரோட கொடுத்துருவோம். நம்ம ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹெல்த் செக் பண்ணி தான் வச்சிருப்போம். ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி செக் பண்ணி நம்ம வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்றதுனால, குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்றது, கார்பரேட்ல வந்து நம்ம பைபேக் எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்றதுனால நமக்கு வந்து பிரைசிங் வந்து உங்களுக்கு கம்மியா தான் வரும். இது பொறுத்த வரைக்கும் டெல்ல வந்து i5 6th generation லேப்டாப். இது ரொம்ப ஸ்லீக்கான லேப்டாப், லேட்டிட்யூட் பிசினஸ் சீரிஸ் லேப்டாப். இது பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப தின்னா இருக்கும். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது M.2 ஸ்லாட்டோட வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 GB M.2 ஸ்லாட்டோட வருது. இது வந்து 8 GB RAM வந்துருது. இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 வரும். இதுல Lenovoல இருக்கு. Lenovo வந்து உங்களுக்கு ரேட் கம்மியா வரும். Lenovo பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய லேப்டாப் நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. Lenovo ThinkPad சீரிஸ்ல பாத்தீங்கன்னா T460 அப்படின்ற மாடல் அவைலபிள் இருக்கு. இது நியர்லி வந்து நம்ம கிட்ட ஒரு 15-20 நம்பர் ஸ்டாக் தரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 500 GB ஹார்ட் டிரைவ் and 8 GB RAM ஓட வருது. இதுல 16 GB ல வந்து ஆட் பண்றதால ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்பில்ட் Windows Professional OS இதுல இன்பில்டா வந்துரும். இது பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து we have the stock around 15-20 நம்பர். ரெகுலரா நமக்கு சப்ளை வந்துட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது லேப்டாப் வாங்கும்போது அவங்க பழைய லேப்டாப் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களே அந்த மாதிரி ஒரு லேப்டாப் தான். இது ப்ராப்ளமான லேப்டாப் சர்வீஸ் பண்ணி நம்ம சேல் பண்றது கிடையாது. அது எப்பவுமே நம்ம என்கரேஜ் பண்றது கிடையாது. இது பொறுத்தவரைக்கும் கார்பரேட்ல யூஸ் பண்ண லேப்டாப் T460 மாடல். இது 460ன்றது நியர்லி வந்து புது லேப்டாப் பாத்தீங்கன்னா 85-90,000 ஸ்டாக் பிரைசிங் வரும். நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26,500 with 8 GB RAM ஓட 500 GB ஹார்ட் 8 GB RAM. இது இருக்கிற லேப்டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்லி வந்து 15,000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து நியர்லி 26, 27, 28,000 பட்ஜெட்ல வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. சில்வர் கலர்ல வந்து கியூட்டா ஒரு லேப்டாப் இருக்கும். அது லுக் லைக் ஃப்ரெஷ் மாதிரியா இருக்கும் பாக்குறதுக்கு. இது பாத்தீங்கன்னா i5 6th generation லேப்டாப். இது வந்து NVMe ஸ்லாட் 250 GB ஹார்ட் டிஸ்க், NVMe ஹார்ட் டிஸ்க் and 8 GB RAM ஓட இருக்கு. இது பாத்தீங்கன்னா Elite Book Series 840 G3 னு சொல்லுவாங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைசிங் பாத்தீங்கன்னா 29,000 29,000 ரூபாய். 26,500 லயும் i5 6th லேப்டாப் நம்மட்ட அவைலபிள் இருக்கு. 29,000 அவைலபிள் இருக்கு. Dell பாத்தீங்க Dell 8 GB RAM அதுவும் அவைலபிள் இருக்கு. இந்த லேப்டாப்ல நார்மல் ஹார்ட் டிரைவ் இருக்கிற லேப்டாப்ஸ் இருக்கு, M.2 SSD இருக்கிற லேப்டாப்ஸ் இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இல்ல நார்மல் ஹார்ட் டிரைவ் மாத்தி M.2 SSD போடணும், 8 GB 16 GB மாத்தணும் அப்படினா we can do it. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் சில பேர் கேட்பாங்க கிராபிக்ஸ் கார்டு ஆட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. கிராபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் லேப்டாப்ல நம்ம எதுவும் ஆட் பண்ண முடியாது. இன்பில்ட்டா என்ன வருதோ அதை நான் என்ஜாய் பண்ண முடியும். கிராபிக்ஸ் கார்டு லேப்டாப் போடுனா கிராபிக்ஸ் கார்டு லேப்டாப் தனியா இருக்கு, அது தனியா இருக்கும். ரிபோபிஸ் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னோட கிராபிக்ஸ் லேப்டாப் எதுவுமே ஸ்டாக் அவைலபிள் இல்ல. மேபி நெக்ஸ்ட் வீக்ல 10 daysல வரலாம், ஸ்டாக் வரலாம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எண்ட் லெவல் லெவல் பொறுத்த வரைக்கும் 10,000 rupeesல ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு கையில என்ன ஹேண்ட்ல இருக்கு அப்படினா i5 4th generation HP லேப்டாப் Elite Book இது 840 G1 இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 GB ஹார்ட் டிஸ்க் 8 GB RAM ஓட 20,500 rupees காஸ்ட் ஆகும். இந்த லேப்டாப் கூட நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் i3 i5 2nd generation 3rd generation லேப்டாப் லோ பட்ஜெட்லயே வந்து 13-14,000 rupeesல வந்து காஸ்டிங் நமக்கு வந்துரும். முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போதைக்கு லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு பிரைஸ். நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு கார்பரேட் யூஸ் பண்றதுக்கு பல்கா குவான்டிட்டியா வேணும் அப்படினாலும் you can arrange the laptop. என்ன பார்க்கறோம்னா Avita லேப்டாப் பார்க்க போறோம். Avita லேப்டாப் and Vaya லேப்டாப் and HP, Dell, Lenovo, Acer, Asus லேப்டாப் எக்கச்சக்கமா லேப்டாப்ஸ் நம்மட்ட கலெக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப்புக்கு முன்னாடி புது லேப்டாப்புக்கு முன்னாடி போவோம். எல்லா லேப்டாப்புமே நம்ம கிட்ட வந்து ரேட் கம்மியா கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஆன்லைன் பிரைஸோட கம்மியா கூட நம்ம அவைலபிள் இருக்கும். சில சம் ப்ராடக்ட் மட்டும் ஆன்லைன் பிரைஸோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆன்லைன் பிரைஸ் மேட்ச் பண்ணிடும். அதோட கம்மியா கூட ரேட் அவைலபிள் இருக்கும். Avita லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் ஒரு 1 month தான் ஸ்டாக் அவைலபிலிட்டி ரொம்ப இஷ்யூ இருந்துச்சு. இப்போதைக்கு லிமிடெட் ஸ்டாக் கம்பெனி ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. 50 நம்பர் ஆர்டர் பண்ணிருந்தேன். எனக்கு வந்திருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா only 20 நம்பர்ஸ். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 20,990, அதாவது 20,990 ரூபாய் 20,900 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து இந்த லேப்டாப் சேல் பண்றோம். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது ஏற்கனவே பார்த்திருக்கோம் 128 GB SSD with 4 GB RAM, Windows original OS ஓட cheapest
லேப்டாப் வந்து எந்த பிராண்ட்லயுமே கிடையாது. இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2021 செப்டம்பர் மாசம் மேனுஃபேக்சரிங் ஆன ப்ராடக்ட். இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 25,990. நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 20,990. எம்ஆர்பியோட 4,000 rupees கம்மியா வரும். ப்ராடக்ட் கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு இதனுடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள். இதை இப்போதைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஒரு லேப்டாப் பார்த்துருவோம். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ்எஸ்டியோட கம்மி பட்ஜெட்ல ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா வித் 2 years கம்பெனி வாரண்டி ஆன்சைட் வாரண்டி கொடுத்துருவாங்க. அந்த வாரண்டியோட ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா அது இந்த லேப்டாப் மட்டும் தான். அவிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது பிராண்ட் கிடையாது. ஏற்கனவே வந்து ஆன்லைன் ஸ்டோர்ல, ஐடி ஸ்டோர், லைன்ஸ் அண்ட் அதர் ஸ்டோர்ல, அமேசான்ல, பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே கிடைக்கிற லேப்டாப் தான். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபினிஷிங் அவுட்லுக் நல்லா இருக்கும். இது 128GB SSD-யோட வந்து 4GB RAM விண்டோஸ் ஒரிஜினல் OS-ஓட வந்துருது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. SSD ஹார்ட் டிரைவ் வித் 120GB SSD ஹார்ட் டிரைவ் வித் 4GB RAM-ஓட வந்துரும். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவிட்டா லேப்டாப் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்து டாப்ல இருக்காது. இந்த கேமரா ஏற்கனவே பழைய வீடியோ நம்ம காமிச்சிருக்கோம். அந்த வீடியோ ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் 2GB SSD-யோட வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் வரது கிடையாது. i3 லேப்டாப் நம்ம ஸ்டாக் அவிட்டால அவைலபிள் இப்போதைக்கு இல்ல. மேபி வீடியோ பார்க்கும்போது ஸ்டாக் அவைலபிள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் i3ல வந்துச்சுன்னா நியர்லி 35,000 கிட்ட ஸ்டாக் பிரைசிங் வரும். இது பார்த்தீங்கன்னா செல்ரான் டியூல் கோர் வித் ஃபார் வந்து ஆன்லைன் கிளாஸ் அண்ட் வந்து பேசிக் ஒர்க்குக்கு இல்ல வெளியே எடுத்துட்டு போறதுக்கு இந்த லேப்டாப் இஸ் மோர் தென் எனஃப். இது பார்த்தீங்கன்னா SSD ஹார்ட் டிரைவ் வந்துரும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லயே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இது 14-inch ஸ்கிரீன். SSD பார்த்தீங்கன்னா 128GB SSD 4GB RAM விண்டோஸ் 10 ஒரிஜினல் OS-ஓட வந்துரும். ஒரிஜினல் OS பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப தனியா வாங்கினா நியர்லி 8,000 rupees காஸ்ட் ஆகும். அவிட்டால 19,500 rupeesல ஒரு 2-in-1 லேப்டாப் கம் டேப். இது வந்து டச் ஸ்கிரீனோட வந்துரும். இது நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவிட்டா பிராண்ட் டச் ஸ்கிரீன் வித் கீபோர்ட் தனியா எடுத்துக்கலாம். நீங்க டேப் தனியா எடுக்கிறதா தனியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுல மேக்னெட் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் டேப் இது வந்து விண்டோஸ் ஒரிஜினல் OS வந்துரும். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் MS Office பொறுத்த வரைக்கும் 1 month ட்ரையல் பேக்கிங் வந்துரும். வேற ஏதாவது தேவையான நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பிரைசிங் வந்து 19,500 rupees இன்க்ளூடிங் GST. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 64GB மெமரி. கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் தனியா வந்து கழட்டி எடுத்து டேபாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டீங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட் இதுல வந்து மேக்னெட் ஸ்ட்ரிப் ஆயிடும். சோ நீங்க வந்து டேப் பேக் சைடுல வந்து ஒரு கேஸ் இருக்கும். இது இப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இப்படி வந்து வச்சுக்கலாம். இப்படி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். டேபாவும் யூஸ் பண்ற 2-in-1 டேப். இது 2-in-1 லேப்டாப். இது இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 19,500 rupees. லேப்டாப் பொறுத்த நம்ம எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இது இல்லாம வந்து வேற ஒரு ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. AMD A4ல ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா 25,900 காஸ்டிங் வரும். இது 1 year வாரண்டியோட. இது வந்து Athlon AMD A4 3.0 GHz ஓட வருது. 1TB 4GB DOS ஓட வருது. இது 25,900 ரூபாய் இன்க்ளூடிங் பேக்கோட அந்த காஸ்டிங் வருது. இதுதான் வந்து பேசிக்கா இருக்கிற லேப்டாப். பிராண்டட்ல வந்து கம்மியான ரேட்ல இருக்கிற லேப்டாப் இதுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டெலிவரி பாத்தீங்கன்னா AMD Athlon இருக்கு. AMD Athlonல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3050U 2.2 GHz இது பல்க் குவாண்டிட்டி நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இப்போதைக்கு 29,000 இன்க்ளூடிங் GST-யோட விண்டோஸ் ஒரிஜினலோட ஒரு லேப்டாப் கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா இதுதான் நீங்க போக முடியும். இது வந்து விண்டோஸ் ஒரிஜினலோட AMD Athlon 3050U 1TB ஹார்ட் டிஸ்க் வித் 4GB RAM வித் Lenovo பேக்கோட வந்துருது. இது இன்க்ளூடிங் GST 29,000 ரூபாய் காஸ்டிங். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர்ல இருக்கும். Black கலர் கூட அவைலபிள் இருக்கும். i3 பாத்தீங்கன்னா SSD-யோட இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 10th generation 11th gen லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே SSD-யோட தான் லைக் பண்றாங்க. பிகாஸ் வந்து நார்மல் ஹார்ட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அந்த அளவுக்கு அவைலபிள் இல்ல. ஸ்பீட் அப் கம்மியா இருக்கிறதுனால எல்லாமே வந்து SSD-ல M.2 ஆட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க 10th gen லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க இல்ல 11th gen லேப்டாப் நார்மல் ஹார்ட் டிரைவோட பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க ஸ்பீட் கம்மியா இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த லேப்டாப் நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் வந்து M.2ல வந்து NVMe சப்போர்ட்டோட அது வந்து அப்டேட் பண்ணி கொடுத்து அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். RAM அப்கிரேடேஷன்ல இருந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் அப்டேஷன் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கம்மி காஸ்ட்லயே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் Core i3 10th generation 2GB SSD ஹார்ட் டிரைவோட இருக்கு. இது வந்து 39,000 காஸ்டிங் இன்க்ளூடிங் GST வித் பேக்கோட. இதுலயே 1TB 8GB நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. அது 42,000 ரூபாய் காஸ்டிங். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது வந்து i3 10th generation ஜென்ல பாத்தீங்கன்னா SSD ஹார்ட் டிரைவ் 2GB வித் 4GB RAM. இதுல பாத்தீங்கன்னா அடிஷனல் 4GB RAM ஆட் பண்றதா 1,900 rupees அடிஷனல் காஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக் இது ஃப்ரீயா வந்துரும். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 39,000 ரூபாய். இப்போதைக்கு இன்னொரு 200 rupees வரைக்கும் பேக்கப் தரலாம். 38,800 வரைக்கும் இதோட பிரைசிங் பண்ணி கொடுத்துருவோம். பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு. நீங்க பஜாஜோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தா உங்களுடைய பஜாஜோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அம்சீங்கன்னா உங்களுடைய லிமிட் என்ன இருக்கு இது இப்போ வந்து ஆக்டிவ்ல இருக்கா இல்லன்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். பஜாஜ் பொறுத்த வரைக்கும் சம் ப்ராடக்ட் 0%லயும் சம் ப்ராடக்ட் வந்து இது இன்க்ளூடிங் ரெட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயே பண்ணுவாங்க. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பஜாஜ் பொறுத்த வரைக்கும் இதுல வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜ் வாங்குறது மாதிரி 0% இதுல பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் லேப்டாப்ஸ் கம்பெனி வந்து 0% கொடுத்திருந்தா ஸ்கீம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0%ல பண்ணுவாங்க. இல்லன்னா ரெட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாமினல் ரெட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வந்து பஜாஜ் அவைலபிள் இருக்கு. HDFC ஃபைனான்ஸ்க்காக பேசிட்டு இருக்கோம். சோ நீங்க பஜாஜ் பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். புது லாகின் இப்போதைக்கு அவைலபிள் நம்ம ஸ்டோர்ல கிடையாது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்கீங்க வந்து லிமிட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு அடிஷனல் ஆப்ஷன் வந்து நம்ம கடையில இப்போ புதுசா இது பண்ணிருக்கோம். அது என்ன அப்படின்னா டெபிட் கார்டு EMI. டெபிட் கார்டு EMI நீங்க
வந்து டெபிட் கார்டுல கேஷ்லாம் அக்கௌண்ட்ல எதுவும் வைக்க தேவையில்ல. நீங்க 1 ரூபாய் உங்க டெபிட் கார்டுல ஸ்வைப் பண்ணிடுவோம். ஃபைனான்ஸ் வந்து இஎம்ஐ கனெக்ட் பண்ணிடுவோம். அது வந்து எந்தெந்த பேங்க்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கு, எஸ்பிஐல இருக்கு, HDFCல இருக்கு. இந்த டெபிட் கார்ட்ஸ்ல அவைலபிள். உங்களுக்கு கன்சூமர் லோன்ல எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். நார்மலா எல்லா டெபிட் கார்ட்லயும் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஒரு கோட் இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் மெசேஜ் அனுப்பிச்சுட்டுருவோம். அது டெக்ஸ்ட் அந்த மெசேஜ்ல வந்து ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து அந்த பர்టిక్యులர் பேங்க்குக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு லிமிட் இருக்கா இல்லன்றது ரிப்ளை கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு லிமிட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு எங்ககிட்ட வந்து மிஷின் இருக்கும், பாயிண்ட் லாப்ஸ் மிஷின் இருக்கும். பாயிண்ட் லாப்ஸ் மிஷின்ல வந்து நீங்க வந்து 1 ரூபாய் ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு அடிஷனலா எதுவும் பே பண்ண தேவையில்லை. எங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நாமினல் 13% ல இருந்து 18% வரைக்கும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பொறுத்தவரை கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் நமக்கு கடையில ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு. கிரெடிட் கார்டு பொறுத்தவரை நீங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்றீங்க 3 months 6 months தான் கன்வெர்ட் பண்ணி தரீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற லேப்டாப் பார்த்தீங்கன்னா i3 10th ஜெனரேஷன்ல 1 TB 8GB டெராபைட் 8GB ஓட லேப்டாப் பார்க்குறோம். இது வந்து 42,000 ரூபாய் காஸ்டிங் வந்து இன்க்ளூடிங் பேக்கோட. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தி வரும். நீங்க ஏற்கனவே பார்த்த லேப்டாப்போட கொஞ்சம் ஸ்பீட் அப் நல்லா இருக்கும். இது வந்து இன்பில்டாவே 8GB RAM அவங்க கம்பெனியை கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 41,800 வரைக்கும் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம். 41,800 வரைக்கும் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம். இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வித் பேக் வந்துரும். இது பொறுத்தவரை i3 10th ஜெனரேஷன் 1 TB 8GB. நம்ம ஏற்கனவே பார்த்தது 39,000 பட்ஜெட்ல 250GB SSD ஹார்ட் டிஸ்க் வித் 4GB RAM பார்த்தோம். அது வந்து 38,800 பார்த்தோம். அடிஷனல் 4GB RAM ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டாவே 8GB RAM வந்துருது. 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் எனக்கு அதிகமாக வேணும், எனக்கு SSD பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க தாராளமா இந்த லேப்டாப் போலாம். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 49,800 வரைக்கும் லீஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட் லேப்டாப் பாத்தீங்கன்னா வந்து AMD Ryzenல ஒரு லேப்டாப் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 512GB SSD ஹார்ட் டிரைவ் அண்ட் 8GB RAM ஓட வந்துருது. இது வந்து கேமிங் ஐடியாபேட் கேமிங் லேப்டாப். அதுல பாக்ஸ்லயே போட்டுருப்பாங்க கேமிங் ஐடியாபேட் லேப்டாப். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது Ryzen 5 4600H ப்ராசஸர். இது ஆக்சுவலி 512GB SSD ஹார்ட் டிஸ்க் வித் 8GB RAM GTX கிராபிக்ஸ் கார்டு வருது. GTX 1650 கிராபிக்ஸ் கார்டு வந்து யூசுவலா இப்ப நீங்க கிராபிக்ஸ் கார்டு தனியா ஒன்னு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் நியர்லி 33,000-35,000 ரூபீஸ் கிராபிக்ஸ் கார்டே காஸ்ட் ஆகும். ஒரு டெஸ்க்டாப் ரெடி பண்றீங்க அப்படின்னா கிராபிக்ஸ் கார்டுல ரொம்ப ஹைக்ல இருக்கு பிரைஸ். கிராபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கிராபிக்ஸ் கார்டு அவைலபிள் இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 62,000 ஸ்டார்டிங் பிரைஸ், 62,000 ரூபாய் இது வருது ரேட். இதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ல வித் HP ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i5 ல இருக்கு, i5 10th ஜெனரேஷன்ல இருக்கு. அது வந்து 512GB SSD ஹார்ட் டிஸ்க் வித் 16GB RAM GTX 1650 4GB கிராபிக்ஸ் கார்டு அவைலபிள் இருக்கு. அது வந்து நியர்லி 72,000 ரூபாய் காஸ்ட் ஆகும். 72,000 வரும். இது பொறுத்த வரைக்கும் இது Ryzen 5 இது. இதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 62,000 ரூபாய். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது டெல் பொறுத்த வரைக்கும் டெல் Inspiron சீரிஸ்ல i5 11th ஜென் லேப்டாப் இது. i5 11th ஜென்ல 1 TB ஹார்ட் டிரைவ் அண்ட் 8GB RAM பிளஸ் SSD 250GB லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பிரைசிங் வந்து 60,500 ரூபீஸ் காஸ்டிங் வரும் இன்க்ளூடிங் பேக்கோட. இது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வித் கிராபிக்ஸ் அவைலபிள் இருக்கு, வித்வுட் கிராபிக்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா i3 10th ஜென் 11th ஜென் அவைலபிள் இருக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 42,000-45,000 காஸ்ட் ஆகும். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா வந்து 60,500 ரூபீஸ் i5ன்றதுனால i3 னா 42 ல இருந்து 45 ரூபாய் காஸ்டிங். ஸ்பெசிஃபிகேஷன் அவைலபிள் இருக்கு. Inspiron இருக்கு. டெல் பொறுத்த வரைக்கும் டெல்ல வந்து லேட்டிட்யூட் சீரிஸ் கூட நம்ம அவைலபிள் தரலாம். கமர்ஷியல் லேப்டாப் கூட நமக்கு அவைலபிள் இருக்கு. இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் i5 11th ஜென் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். 1 TB ஹார்ட் டிஸ்க் 8GB RAM வித் SSD 250GB. இதோட காஸ்டிங் வந்து 60,500 ரூபீஸ், 60,500 ரூபாய். HP ல ஒரு லேப்டாப் அவைலபிள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா i3 10th ஜெனரேஷன். இது 1 TB 4GB 39,500 39,500 ரூபாய் இன்க்ளூடிங் GST. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அடிஷனலா வந்து M.2 NVMe போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். இது Windows ஒரிஜினல் OS ஓட வந்துரும். இதோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் பேக்கோட பாத்தீங்கன்னா 39,500 ரூபீஸ் காஸ்ட் ஆகும். இது i3 10th ஜெனரேஷன். இதுல RAM ஏதாவது ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம், M.2 இல்ல NVMe ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பார்க்குற லேப்டாப் பாத்தீங்கன்னா i5 11th ஜெனரேஷன்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல i5 11th ஜெனரேஷன்ல Acerல ஒரு லேப்டாப். இது வந்து அவைலபிலிட்டி ரொம்ப டிமாண்ட். இது ஸ்டாக் நமக்கு அவைலபிள் இருக்கு. i5 11th ஜெனரேஷன் 1 TB 8GB Windows ஒரிஜினலோட கம்மி பட்ஜெட்ல, அதாவது வெறும் 51,500 ரூபாய் 51,500 ஒரு i5 லேப்டாப். இப்போ யூசுவலா போனீங்கன்னா டெல் லெனோவோல போனீங்கன்னா i3 லேப்டாப் பாத்தீங்கன்னா நியர்லி 45,000 வந்துருது. சோ i5 க்கும் i3 க்கும் நியர்லி 15,000 இருந்து 20,000 டிஃபரன்ஸ் வரும். இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ரேட் ரொம்ப சீப். இது 51,500 ரூபாய் 51,500ல உங்களுக்கு i5 11th ஜென் 1 TB 8GB Windows ஒரிஜினல் OS வித் பேக்கோட கொடுத்துறோம். Asusல நம்ம அவைலபிள் பாத்தீங்கன்னா இது வந்து X515E அப்படின்ற மாடல். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் மாடல். இது இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வந்து இது சில்வர் கலர்ல இருக்கு. 512GB SSD வித் 8GB RAM ஓட இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சைடுல இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். Asus X515 SSD பொறுத்த வரைக்கும் இது 512GB SSD, RAM பொறுத்த வரைக்கும் இது வந்து 8GB RAM ஓட வரும். இதனுடைய காஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 பிளஸ் GST, அதாவது 59,000 ரூபாய் இதனுடைய காஸ்டிங் வரும். 15,000 இதனுடைய காஸ்டிங் வரும். பேக் இதுலயே வந்துரும். Acerல i3 11th ஜென் லேப்டாப் அவைலபிள் இருக்கு. i3 11th ஜென் பிரைஸ் கம்மி. இது 36,500 ரூபாய் காஸ்டிங். இது 1 TB 4GB Windows ஒரிஜினல் OS ஓட வந்துருது. i3 11th ஜெனரேஷன் லேப்டாப் வந்து Extensa and Aspire ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்கு. Extensa Aspire ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட சேம் பிரைஸ்ல தான் வரும். நம்ம Acer பொறுத்த வரைக்கும் ஆதரைஸ் பார்ட்னர், கம்பெனி பார்ட்னர்ன்றதுல Acerல எல்லா லேப்டாப்பும் நம்மளோட அவைலபிள் இருக்கும். Acerல வந்து Pentium quad core வந்து 1 TB 4GB Windows ஒரிஜினலோட இருக்கு. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 28,500 ரூபாய் 28,500. நிறைய வெரைட்டிஸ், நிறைய பிராண்ட், நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்கு. வயா லேப்டாப் பார்க்க போறோம். வயா லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட Ryzen 5, Ryzen 7, i5 ரெண்டு மூணு லேப்டாப்ஸ் மாடல் அவைலபிள் இருக்கு. Ryzen 7 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Ryzen 5 நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்க்கலாம். இது வந்து Ryzen 5 லேப்டாப். இது Ryzen 5 லேப்டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைசிங் பாத்தீங்கன்னா நியர்லி 46,000
46,000 காஸ்ட் ஆகும். 46,000 வித் வந்து இது கம்பெனி டைரக்ட் வாரண்டியோட வந்துரும். இது வந்து முன்னாடி சோனி வயா அப்படிங்கிற நேம்ல வந்துருச்சு. இப்போ வந்து வயான்ற பேர்ல வந்துருது. இது வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி வந்துரும். இதுவும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பாத்துறோம் நம்ம. இது பாத்தீங்கன்னா 512GB SSD with 8GB RAM ஓட வருது. இதுல Ryzen 7 இருக்கு. Ryzen 7 பொறுத்தவரைக்கும் 57,000 வரும். இது பொறுத்தவரைக்கும் 46,000 46,500 அந்த ரேஞ்சில் வரும். இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. Ryzenல Ryzen 5 இது. Ryzen 5ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது பாக்ஸ்ல இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பா காமிக்கிறேன். இந்த லேப்டாப் பொறுத்தவரைக்கும் 15.6 இன்ச் ஸ்கிரீன். ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங்ல இருக்கு வயா லேப்டாப். இது நியூமரிக் கீபோர்ட் வந்துரும். Ryzen 5 லேப்டாப் இது. ஆக்சுவலி ஃபுல்லி பிளாக் இது. இது வந்து மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. Ryzen 5 இது. இதுல Ryzen 7 சில்வர் கலர்ல அவைலபிள் இருக்கு. இதுல சி போர்ட் எல்லாமே வந்துரும். இது வந்து கொஞ்சம் பிரீமியம் லுக்ல இருக்கும். சோனி வயாவோட லேப்டாப் இது. ஆக்சுவலி இது வாரண்டி வந்து டைரக்ட் கம்பெனி 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. கேரி பண்றதுக்கான பேக் இப்படி இருக்கும். இந்த மாதிரி மாடல் வந்துருது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் பேக்கோட வந்து 46,000 rupees காஸ்ட் ஆகும். 46,000 ரூபாய் காஸ்ட் ஆகும். Ryzen 5ல பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன் 512GB SSD with 8GB RAM ஓட நல்ல பிரைசிங் இந்த லேப்டாப். இது நீங்க தாராளமா இந்த லேப்டாப்ல வந்து செலக்ட் பண்ணி போலாம். தென் பாத்தீங்கன்னா வந்து Acerல i3 11th லேப்டாப் இன்னும் மாடல் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே Acer Aspire 3 ன்னு ஒரு மாடல் இருக்கு. அது கூட 36,500 37,000 rupees அந்த ரேஞ்சில இருக்கு. கேமிங் லேப்டாப் இருக்கு. ஹையர் எண்டா வந்து என்ட்ரி லெவல்ல இருந்து ஹையர் எண்டா வந்து காஸ்ட்லி நியர்லி 1 lakh 1.5 lakh வரைக்கும் Asus லேப்டாப் எல்லாம் அவைலபிள் இருக்கு. Asusல பொறுத்த வரைக்கும் ஹையர் எண்ட் கேமிங் லேப்டாப் எல்லாம் ஸ்டாக் அவைலபிள் தரலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. பட் வந்து இப்போ டைம் பத்தாதனால சுருக்கமா முடிச்சிடுறோம். சுருக்கமா இந்தியாவே போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து இப்போ பார்க்காத நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது லைன் முகமது அலி, தி சென்னை கம்ப்யூட்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காட்டாத புதுசான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் சுற்றி அப்படியே கேமரா நீங்கள் வேணா காட்ட சொல்கிறேன் பாருங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் தாங்க. கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஷாப் ஃபுல்லாகவே வந்து வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு தேவைப்பட்டிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ எல்லாருக்குமே எல்லா விதமான பட்ஜெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்யூட்டர்ஸோ லேப்டாப்ஸோ இவங்ககிட்ட நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே எல்லா விதமான சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக மற்ற ஷாப்பில் வாங்குறத விட இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து டீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் அகைன் நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு இப்பயும் வந்துட்டு உங்களுக்காகவே இந்த வீடியோவை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.